சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் தூவாய புள்ளூர்ந்து வந்து துறைவேழம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமல கண்ணானை நாவாயுளானை நரையூரில் கண்டேனே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த திருக்குடந்தை சங்கர மடத்தில் இரண்டாவது முறையாக வந்து உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை அடியனுக்கு நல்கியமைக்காக மடத்தின் நிர்வாகத்தினருக்கும் குறிப்பாக ஸ்ரீமான் பஜனை சாமா அவர்கள் ரொம்ப முயற்சிகள் எடுத்து எத்தனையோ இடங்களில் அடியனோட போஸ்டர் பார்த்தேன், பார்க்குறவாள்லாம் சார் உங்கள் போஸ்டர் பார்த்தேன் அப்படின்னா, அதுபோல் பலருக்கும் விஷயத்தை தெரிவித்து பல விதங்களிலே இது எல்லோரும் வந்து பங்கேற்கும்படியாக இதை தொகுத்து ஏற்பாடு செய்து அவருக்கு உறுதுணையாக இன்னும் பலரும் மடத்தைச் சேர்ந்த பல நிர்வாகிகள் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதனால் அவர்கள் அத்தனை பேருக்கும், அதுபோல் இது ஒரு வீக் டேயாக இருந்தாலும் இத்தனை பேர் அமிட்ஸ்ட் யுவர் மெனி சைடட் ப்ரீஆக்குபேஷன் இவ்வளோ பேர் வந்து பங்கேற்று இருக்கிறீர்கள். இது வீக் டேயே கிடையாது, ஸ்ட்ராங் டேன்னு சொல்லி நிரூபிச்சிருங்கள். அதனால் அப்படிப்பட்ட திருக்குடந்தை வாசிகளான உங்களுக்கும் அடியனுடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய முதல் நாள் உபன்யாசம் 4 நாளில் இன்றைய முதல் நாள் உபன்யாசத்துக்கு போவோம். விஷ்ணு தர்மம்னு ஒரு அற்புதமான கிரந்தம். இந்த விஷ்ணு தர்மத்தை இயற்றியவர் ஷௌனகர் என்ற ரிஷி. அந்த விஷ்ணு தர்மம்ங்கிற நூலில் ஷௌனக ரிஷி 69ஆம் அத்தியாயத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார். மகாபாரத யுத்தம் பூர்த்தி ஆயிடுத்து, யுதிஷ்டிரன் தர்மபுத்திரனுக்கு பட்டாபிஷேகமும் ஆயிடுத்து, பீஷ்மர் உத்தராயண காலத்தை எதிர்நோக்கி அம்பு படுக்கையிலே சயனித்திருக்கிறார். அப்போது கிருஷ்ணன் வந்து தர்மபுத்திரர்கிட்ட சொல்கிறான், தஸ்மின் அஸ்தமித்தே பீஷ்மே கௌரவானாம் துரந்தரே தர்மான் அல்பி பவிஷ்யந்தி தஸ்மாத் துவாம் சோதயாம்யகம். கிருஷ்ணன் தர்மபுத்திரன்ட்ட சொல்கிறான், தர்மபுத்திரா, அந்த பீஷ்மர் இருக்காரே ரொம்ப வயசானவர், பெரிய ஞானி, பெரிய அனுபவஸ்தர். அந்த பீஷ்மர் போயிட்டால் லோகத்தில் தர்மத்தை சொல்கிறதுக்கு ஆளே கிடையாதுடா. பகவானான நானே உபதேசித்தால் கூட பீஷ்மர் உபதேசிக்கிற மாதிரி வராது. அதனால் தர்மபுத்திரா, அந்த மகான் உத்தராயணம் வரைக்கும் காத்திருக்காருன்னா உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவர் இருக்கிற காலத்துக்குள்ள அவர்கிட்டேருந்து நல்ல விஷயத்தை போய் தெரிஞ்சுக்கோன்னு கிருஷ்ணன் சொல்லி தஸ்மாத் துவாம் சோதயாம் யகம்னு கிருஷ்ணன் தர்மபுத்திரர் அனுப்புகிறான். ஏன்னா பகவான் செய்யும் உபதேசத்தை விட ஒரு ஆச்சாரியன் பண்ணுற உபதேசத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதனால் யுதிஷ்டிரர் போய் பீஷ்மரை அடிபணிந்து பல நல்ல உபதேசங்கள்லாம் கேட்குறாராம். இதில் விஷ்ணு தர்மத்தின் 69ஆம் அத்தியாயம் யுதிஷ்டிரஹா உவாச்ச துஸ்வப்ன தர்சனம் கோரம் அவேக்ஷ்ய பரதர்ஷபா பிரயத்தः கிம் ஜபேத் ஜப்யம் விபுத்தः கிம் அனுஸ்மரேத் ததகம் ஸ்ரோதுமிச்சாமி ப்ரூஹிமே வததாம் வரா. இப்போ தர்மபுத்திரர் பீஷ்மரை அடிபணிந்து கேட்குறார், கெட்ட கனவு வராமல் இருக்கணும்னா என்ன மந்திரம் ஜபிக்க வேண்டும்? கெட்ட சோப்பனம். நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுறா, சார் அந்த கனவு வந்தது, இந்த கனவு வந்தது, ஏதேதோ நினச்சி பயப்படுறோம். கெட்ட கனவுகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் எந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும்? அது மட்டும் இல்லை, காலை எழுந்தவுடன் எதை நினைக்க வேண்டும்? காலை எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். எழுந்துட்ட உடனே என்ன பண்ணணும்? நாம் வேற ஏதோ சயின்டிஃபிக்காக யோசிப்போம், அதெல்லாம் அப்புறம். கார்த்தால எழுந்துட்ட உடனே ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 கேள்வி கேட்டார். கெட்ட சோப்பனம் வராமல் இருக்கணும்னா என்ன மந்திரம் சொல்லணும்? கார்த்தால எழுந்துட்ட உடனே என்ன பண்ணணும்? எதை நினைக்க வேண்டும்? 2க்கும் பீஷ்மர் பதில் சொல்றார். கஜேந்திர மோக்ஷணம் புண்ணியம் கிருஷ்ணஸ்ய அக்லிஷ்ட கர்மணஹா. கஜேந்திர மோட்சத்தை சொன்னாலோ கேட்டாலோ நினைத்தாலோ கெட்ட கனவு வரவே வராது. கார்த்தால எழுந்ததும் பண்ண வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, இந்த கஜேந்திர மோட்சத்தை தான் தியானம் பண்ணணும். அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். உபன்யாசம் பூர்த்தி பண்ணும்போது கரெக்டாக 8:30 மணிக்கு உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். காலை எழுந்தவுடன் பண்ண வேண்டிய முதல் காரியம் என்னென்னா, எழுந்து உட்கார்ந்ததும் கஜேந்திர மோட்சத்தை நினைக்க வேண்டும். அது எப்படி நினைக்க வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜரும் இருக்குது. அதனால் பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு சொல்கிறார், பகவான் செய்த அற்புத லீலையாகிய கஜேந்திர மோட்சம் இருக்கே, காலை எழுந்ததும் அதை நினச்சிக்கோ. கெட்ட கனவு வராமல் இருக்கணும்னா கஜேந்திர மோட்சத்தை சொல்லு, கேளு, நினச்சிக்கோ என்று சொல்லி பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கிறார். இது பாகவதத்திலையும் 8வது ஸ்கந்தத்தில் இருக்கிறது, விஷ்ணு தர்மத்திலையும் 69ஆம் அத்தியாயத்தில் இருக்குது. 2ம் கலந்து இப்போ அடியன் சொல்கிறேன். இப்போ நேராக கஜேந்திர மோட்ச சரித்திரம். கும்பகோணத்திலிருந்து நாம் புறப்பட்டு அப்படியே பாண்டிய நாட்டுக்கு மானசீகமாக போகிறோம். அற்புதமான பாண்டிய நாடு, பக்தியும் ஞானமும் மணக்கக்கூடிய பாண்டிய நாடு, தமிழ் மணம் கமழும் மதுரை மாநகர் அந்த பாண்டிய நாட்டின் தலைநகரம். இந்த பாண்டிய நாட்டுக்கு என்ன சிறப்புன்னா, சங்கத்தமிழ் இலக்கியம் பரிபாடல். அந்த பரிபாடலில் ஒரு பாட்டு வருது. பாண்டிய நாடு எவ்வளோ வசதியான நாடுனா, மற்ற நாட்டிலெல்லாம் கோழி கூவுறதை கேட்டு காத்தால எழுந்து பாடலாம்.
பாண்டிய நாட்டில் மட்டும்தான் வேத கோஷத்தை கேட்டு காத்தால எழுதுப்பாளாம் அப்படின்னு தமிழ் லிட்ரேச்சர்ல பரிபாடல்ல இருக்கு. பூவினில் பிறந்தோன் நாவினில் பிறந்த நான்மறை கேள்வி நவில் குரல் எடுப்ப ஏமவான் துயில் எழுதல் அல்லதை வாழிய வஞ்சியும் கோழியும் போல கோழியின் எழாது எம் பேரூர் துயிலே. எங்க ஊர்ல யாரும் கோழி கூவுறதை கேட்டு எழுந்துக்க மாட்டா. எங்க ஊர்ல அத்தனை பேரும் பூவினில் பிறந்தோன், பெருமாளுடைய உந்தி தாமரை பூவிலே பிறந்த, நாவினில் பிறந்த அந்த பிரம்மாவின் நாக்கிலேந்து வந்த வேத கோஷத்தை கேட்டுத்தான் காலையில் எழுவார்கள். அப்படிப்பட்ட பாண்டிய தேசம். அது மட்டும் இல்லை, பக்திக்கு ரொம்ப வசதியான தேசம் பாண்டிய தேசம், மதுரை. ஏன்னா பெருமாளுடைய தசாவதாரம்னு ஒரு வரிசை சொல்கிறோமே, அந்த தசாவதார வரிசையில் முதல் அவதாரமாக இருக்கும் மத்ஸ்யாவதாரத்தை மதுரையில் தான் பெருமாள் பண்ணார். மதுரையில் கிருதமாலா என்னும் நதியில் தான் மத்ஸ்யமூர்த்தியை அவதாரம் பண்ணி சத்தியவிரதன்கிற பாண்டிய மன்னனுக்கு அனுகிரகம் பண்ணார். அதனால தான் பாண்டவர்கள் தங்கள் கொடியிலே மீனை வைத்தார்கள். எங்கள் நாட்டில் மீனா பெருமாள் அவதாரம் பண்ணார்னு அவர்கள் கொடியிலே மீனை வைத்தார்கள். அப்படிப்பட்ட பாண்டிய தேசம். அந்த பாண்டிய தேசத்தை இந்திரத்யும்னன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வருகிறான். அந்த இந்திரத்யும்னன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன். அந்த பாண்டிய நாட்டுக்கே ஏற்றபடி நல்ல விஷ்ணு பக்தியோடு இருக்கிறான், தர்ம சிந்தனையோடு இருக்கிறான். சவை பூர்வம் அபூத் ராஜா பாண்டியோ திரவிட சத்தமஹா இந்திரத்யும்ன இதிக்யாதஹா விஷ்ணுவிரத பராயணஹா. அந்த பாண்டிய தேசத்தை ஆண்டு வரும் ராஜா திரவிட சத்தமஹா, திராவிடர்களில் சிறந்தவராக விளங்கினானோ. அவ்வளோ பெரிய பக்தி தர்ம சிந்தனையோடு இருந்தான். திராவிடர்களில் சிறந்தவர்னா அப்புறம் என்ன அர்த்தம்னா, இந்த தமிழகத்துக்கு திராவிட தேசம் என்று இந்த பகுதியை சொல்வார்கள். திரவிட சத்தமகா அப்படி இந்த பகுதியின் தலைவனாக இருந்தான். அப்படிப்பட்ட திராவிடர்களுக்கு இயல்பு என்னன்னா, விஷ்ணுவிரத பராயணகா, தர்மத்திலும் பக்தியிலும் மிகுந்த ஈடுபாட்டோடு இருந்து தர்மப்படி ஆட்சி செய்து வந்தான் திராவிட தலைவனாகிய அந்த இந்திரத்யும்னன் என்ற பாண்டிய மன்னன். அவனுக்கு முதுமை வந்தது. முதுமை வந்தவாறே பார்த்தான், இனி நாம காட்டுக்கு போய் நிரந்தரமாக பகவானை குறித்து தியானம் செய்து பக்தியில் ஈடுபட்டு மோட்சம் போவோம் அப்படின்ட்டு இந்திரத்யும்ன பாண்டியன் தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சுட்டு இவன் காட்டுக்கு சென்று பகவானை குறித்த வழிபாட்டிலே, தியானத்திலே, தபஸிலே ஈடுபடுறானோ. எங்கே போனான்னா பாண்டிய நாட்டில் மலைன்னு சொல்லக்கூடிய மலை, மலைய பர்வதம். அங்கே சந்தன மரங்கள் நிறையா இருக்குமா. இது எங்கே தெரிகிறதுனா, இந்த வரலாற்றை நாராயணியத்தில் பட்டதிரிகள் சொல்லும்போது, இந்திரத்யும்ன பாண்டிய கண்டாதிராஜகா त्वत् भक्तात्मा चंदनाद्रौ कदाचित् त्वत् सेवायां मग्नधीरालुलोके नैवागस्त्यम प्राप्तमातिथ्य कामम என்று சந்தனாத்ரௌ, சந்தன மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மலை, அந்த மலைக்கு போகிறான். அங்கே போய் பகவானுடைய திருமேனி, அந்த திருமேனி விக்கிரகத்தோடு பகவானை எழுந்துருள பண்ணி பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு திருவாராதனம் பூஜை எல்லாம் அப்படியே பக்தியில் மூழ்கி மக்ன தீகி. பூஜைனா நாம் இங்கே ஒரு கண்ணும் அங்கே ஒரு கண்ணும்னு பண்ணுற பூஜை கிடையாது. இந்த இந்திரத்யும்னன் ராஜாவாக இருந்து இப்போ ரிஷி ஆயிட்டானோ. இப்படி நாட்டில் ராஜாவாக இருந்து அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி ரிஷியாரவாழ ராஜ ரிஷின்னு சொல்லுவாள். அந்தணனாக இருந்து காட்டுக்கு போய் தபஸ் பண்ணால் பிரம்ம ரிஷி, ராஜாவாக இருந்து தபஸ் பண்ணால் ராஜ ரிஷி. ஒரு ராஜ ரிஷியாக இருந்து தினந்தோறும் பூஜை பண்ணுவானா, மக்ன தீகி, அப்படியே அதில் மூழ்கி போயிடுவானா. முதல்ல மந்த்ராசனம்னு பகவானை நீ திருவாராதனம் கண்டருளவா அர்ச்சக சுவாமி ரசிப்ப, மந்த்ராசனம்னு முதல்ல கூப்பிடணும். மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறுமயிர் பொங்க எப்பாடும் பேர்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்னு அந்த பூஜையை கண்டருள வா என்று முதல்ல பகவானை அழைக்கிறான். அடுத்து ஸ்நானாசனம்னு சொல்லி அந்த பகவானுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணுறான். வெண்ணெய் அளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன், எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன், நன்னல் அறிய பிரானே நாரணா நீராட வாராய் என்று அப்படியே ஒரு நீராட்டம் அபிஷேகம் பண்ணுவானோம். அதுக்கப்புறம் சந்தனம் சமர்ப்பிக்கிறான், அலங்காராசனம், சந்தனம் சேர்க்கணும். பூசும் சாந்து என் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாலம் உண்டுமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கே. சந்தனம் சாத்தியாச்சு. அப்புறம் புஷ்ப மாலைகள்லாம் தொடுத்து வச்சிருக்கான். செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன்னு சமர்ப்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவருக்கு தூபம் காட்டணும். தூபம் காட்டுவதற்கு இருக்கே
சூட்டு நன்மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண பூந்து இமிலேற்று வன்கூன் கோட்டிடையாடினை கூத்து அடல் ஆயிரதம் கொம்பினுக்கே எல்லாம் ஆயிட்டே இருக்கு. அதே சமயம் பார்த்தா இந்த இந்திரத்யும்ன பாண்டியனுடைய ஆச்சாரியன் குரு அவர் தான் அகஸ்திய மாமுனிவர். தமிழுக்கு இலக்கணமெல்லாம் கொடுத்தவர், தமிழ் முனி என்று போற்றப்படுபவர், குருமுனி என்று போற்றப்படுபவர், சின்ன வடிவம் கொண்டவராக இருப்பதாலே அந்த அகஸ்திய முனிவர் அவர் அந்த பக்கம் அப்படியே வந்துட்டார் தன்னுடைய சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. அகஸ்திய முனிவர் வந்து நிற்கிறார். இவன் பார்த்தா அப்படியே அந்த பூஜை திருவாராதனத்திலே மூழ்கி போயிருக்கான். அகஸ்தியர் வந்தாருங்கிறத இவன் கவனிக்கலை. இப்போ அடுத்த ஆசனம் போஜ்யாசனம்னு பெருமாளுக்கு பிரசாத நிவேதனம் பண்ணுறான். நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார விடுசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோன்னு பிரசாத நிவேதனம் ஆறுது. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு தீபாராதனை காட்டுறான். தீபாராதனைக்கு அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான்னு ஒரு தீபம் நெய் தீபம் காட்டி ஆரத்தி எடுத்துட்டு இருக்கான். இங்க எல்லாம் ஆறுது. அகஸ்தியருக்கு பொறுமை இழக்கிறார், கோபம் ஏறிண்டே இருக்கு. என்னடா இது, நம்ம ஆச்சாரியன் வந்து இவ்வளவு நேரமா நின்று இருக்கோம், நம்மளை இவன் கண்டுக்கிறதாவே தெரியலையே. இப்போ இந்திரத்யும்னனுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையா போயிடுதான். அது என்ன தர்ம சங்கடம்னா, நாம் பூஜை இறை வழிபாடு திருவாராதனத்தில் ஈடுபடும் போது கண்ணு வேற எங்கேயும் போகக்கூடாது. அது ஒரு தர்மம். அதே சமயம் ஆச்சாரியன் எதிர்த்தாப்புல வந்துட்டார்னா பகவானுக்கே பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் அதை தூக்கி வச்சுட்டு ஆச்சாரியனுக்கு தான் முதல் உபச்சாரம் பண்ணணும். ஏன் பகவானே நேரில் வந்து நின்னாலும் ஆச்சாரியன் எதிர்த்தாப்புல நிற்கிறார்னா ஆச்சாரியனுக்கு தான் முதல்ல மரியாதை, அதுக்கப்புறம் தான் பகவானுக்கே. ஏன்னா இந்த ஆச்சாரியன் காட்டி கொடுக்கலன்னா அந்த தெய்வத்தை நமக்கு தெரியாது. இந்த லோகத்தில் எவ்வளோ பேர் டிஃபன் சாப்பிட்டு டீ குடிச்சு டிவி பார்த்தா அதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்க வாழலாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ இதெல்லாம் தாண்டி நாம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஆஹா இறைவன் இருக்கிறான் கஜேந்திர மோட்சம் கேட்கணும்னு வந்து உட்காந்துருக்கோம்னா அவாவ ஆச்சாரியன் அவாவாளுக்கு பண்ண அனுகிரகம் தான் அதுக்கு காரணமே ஒழிய இல்லைன்னா 99.9% நாமும் போயிருப்போம். இந்த 0.1% வந்து உட்கார்றதுக்கு பர்பஸ் என்னன்னா அந்த ஆச்சாரியன் பண்ணக்கூடிய அனுகிரகம். அப்போ இவர் மூலமாகத்தான் பகவானை நமக்கு தெரியும். அப்போ இது இன்னொரு தர்மம். இப்போ இவன் ரெண்டுக்கும் நடுவில் மாட்டின்டானா இதுக்கு தான் தர்ம சங்கடம்னு பேர். நாம் அந்த டெஃபினிஷனையே மாற்றிட்டோம். ஒருத்தர் சொன்னார், சார் அவர் லஞ்சம் கேட்டா சார் கொடுக்கட்டுமா வேண்டாமான்னு தர்ம சங்கடமாக போச்சு. அது தர்ம சங்கடமே கிடையாது. அது கொடுத்தா அதர்மம், கொடுக்கலன்னா தான் தர்மம். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் வர கான்ஃப்ளிக்ட்டுக்கு பேர் தர்ம சங்கடம் கிடையாது. ரெண்டு தர்மங்களுக்கு நடுவில் முரண்பாடு வந்தால்தான் அதற்கு தர்ம சங்கடம்னு பேரு. அம்பரீஷன் சரித்திரத்தில் சொல்லுவா, துர்வாசர் அதித்தியா வந்துட்டார், அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் தான் சாப்பிடணும். அதே சமயம் துவாதசி பாரணை திதி முடியறதுக்குள்ள பண்ணணும். அப்ப துவாதசி பாரணைங்கிற தர்மத்தை அனுஷ்டிக்கிறதா அதிதிக்கு உபச்சாரம்ங்கிற தர்மத்தை அனுஷ்டிக்கிறதா இதுக்கு தர்ம சங்கடம்னு பேரு. திருவாராதனத்தில் மூழ்கி இருப்பதா வந்த ஆச்சாரியனை கவனிப்பதா இதுக்கு தர்ம சங்கடம்னு பேரு. லஞ்சம் கொடுக்கறதா வேண்டாமா, இது என்ன பண்றதா அதுக்கெல்லாம் தர்ம சங்கடம்ங்கிற டெஃபனிஷனே அதுக்கெல்லாம் பொருந்தாது. ஆகையினால ஆனால் இவனுக்கு உண்மையாகவே தெரியாது அகஸ்தியர் வந்தார்னு. இவன் பாட்டுக்கு அப்படியே பக்தியில் மூழ்கி 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 அந்த திருவாராதனத்தில் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டான். எல்லாம் பரியங்காசனம் வரைக்கும் ஆச்சு. பகவானை பள்ளி கொள்ள செய்து நீ திருப்பள்ளி அறையிலே பள்ளி கொள்ள வேண்டும். உரகல் 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 ஒன்சுடராழியே சங்கே அறவெறி நாந்தகவாளே அழகிய சார்கமே தண்டே இரவுபடாமல் இருந்த எண்மர் உலோகபாலியர்கள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்கொண்மேன் அப்படின்னு நான் பள்ளியறையில் பெருமாள் உறக்கம் கொண்டபின் இவன் இப்போதான் பூஜையிலேருந்து வெளியில் வரான். இந்திரத்யும்ன பாண்டியனாகிய ராஜ ரிஷி, இப்போ வெறும் ராஜா கிடையாது, ராஜ ரிஷி இப்போ தான் திருவாராதனத்திலேருந்து வெளியில் வந்து பார்த்தா அப்படியே நின்றுட்டு இருக்கார் ஒருத்தர். அப்படியே கோபத்தோடு குரு முனிவரான அகஸ்தியர் அப்படியே பார்த்து நிற்கிறார். ஓ ஆச்சாரியன் வந்திருக்கா, கவனிக்கவே இல்லையே, அபச்சாரமாக போச்சே. இப்போ கிடு 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 கிடுன்னு ஓடுறான். இந்திரத்யும்ன பாண்டியன் அந்த அகஸ்திய முனிவர் திருவடியில் போய் விழுந்தான். ஆச்சாரியனே அடியனை க்ஷமித்தருள வேண்டும், ஏதோ பூஜையில் ரொம்ப மூழ்கிட்டேன். ஆனால் இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும், இவன் உண்மையாகவே அவர் வந்ததை கவனிக்கலை. அவன் போய் திருவடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். நீங்கள் எவ்வளோ பெரிய ரிஷி, அடியன் இருப்பிடத்தை தேடி வந்திருக்கேள், ஆச்சாரியனை அடியன் தான் முதல்ல உபச்சாரம் பண்ணியிருக்கணும், அடியன் கவனிக்காமல் விட்டுட்டேன், மன்னிக்கணும். காலில் விழுந்தான். காலில் விழுந்தவனை பார்த்து அகஸ்தியர் பிடி சாபத்தைன்னு சாபம் கொடுத்தாராம். என்ன சொல்லிட்டார், ஏண்டா உனக்கு பக்தன்னு காட்டிக்கணும்னு ரொம்ப ஆசை போல இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவா, அடுத்தவன் மாத்துக்கு வரும்போது தான் அப்போ தான் உட்காந்து நன்னா வேகமாக மணி அடித்து வேகமாக பூஜை பண்ணுவா.
அவள் வர வரைக்கும் கூட சும்மா இவர் சாதாரணமாக தான் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் மற்றவா முன்னாடி தான் பெரியாள்னு காட்டிக்கணும்னு சிலருக்கு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்துக்கு தான் மதம், கர்வம்னு பேர். ரொம்ப உனக்கு மதம் கர்வம் ஜாஸ்தியாக இருக்கடா, மதம் பிடிச்சவன் மாதிரி இருக்க, என்ன நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் எப்படி பூஜை பண்ணுறேன் தெரியுமா, நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணியிருக்கேடா, நான் எப்படி பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தான் எதிர்த்தாப்புல ஒருத்தன் வந்து நின்னாலும் அப்படியே கண்ணை மூடிண்டு கவனிக்காத மாதிரி அப்படியே ஆரத்தி காட்டுறேன், பிரசாதம் கண்டருளை பண்ணுறேன் அப்படின்னு நான் பண்ணுறேன். பிடி சாப்பத்தை மதம் இவ்வளவு தூரம் ஜாஸ்தியாக இருக்கவும் மனுஷனாக இருக்கக்கூடாது, யானையாக தான் போகணும். ஏன்னா யானைக்கு தான் மதம் ஜாஸ்தி, மதம் பெருகும் யானைன்னு சொல்லுவா பாகவத ஸ்லோகம். தஸ்மா இமம் சாபம் அதாத் அசாதுஹு அயம் துராத்மா அகிருத புத்திரத்ய விப்ராவமந்தா விஷதாம் தமோந்தம் யதா கஜ ஸ்தப்தமதிஸ்ஸயேவ. கஜம் யானைக்கு தான் ஸ்தப்தமதிஹி, மதம்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். இவ்வளவு மதம் கொண்ட நீ யானையா போனான். உடனே அவன் என்ன பண்ணியிருக்கணும், அவன் இப்போ மனுஷன் தானே, இப்போ என்ன வாய் இல்லாத பிராணியா? நாம் தான் என்ன பண்ணுவோம், இருங்கோ நீங்கள் என்ன நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே போகிறேள், அவசரப்பட்டு சாபம் கொடுக்குறேள். நாம் தான் அகஸ்தியருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்க, ஒரு ரிஷினா கோபப்படக்கூடாது. ஆச்சாரியன் ரிஷிக்கு முதல் தன்மை என்ன இருக்கணும், பொறுமை. ஆனால் உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கா? கொஞ்சம் நேரம் நிற்கணும்னு தெரிஞ்சுதா? அவசரப்பட்டு எனக்கே சாபம் கொடுக்குறேளே, வெயிட், நீங்கள் வந்ததை நான் கவனிக்கலை, கவனிக்காதனால பூஜையில் இருந்தேன், கவனிச்சுட்டு உங்களை நான் கண்டுக்காமல் இருந்தேன்னா நீங்கள் சாபம் கொடுக்கறதுல நியாயம் இருக்குது. கவனிக்காமல் இருக்கும்போது என் மீது நீங்கள் எப்படி சாபம் கொடுக்கலாம்? அப்படி கேட்கல. இல்லை இப்படி இன்னொரு விதமாகவும் கேட்கலாம். படி சுவாமி, அப்படிலாம் அவசரப்பட்டு எனக்கு சாபம் கொடுத்துறாதீங்கோ, நீங்கள் வந்தது உண்மையிலேயே அப்படின்னு கவனிக்கலை, கவனிச்சிருந்தா நிச்சயமாக உங்களுக்கு தான் முதல்ல உபச்சாரம் பண்ணியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க அப்படியும் கேட்கல. நீங்கள் ஒரு ரிஷி, உங்கள் வாயால் சாபம் கொடுத்தாலும் அனுகிரகம் தான், அடியேன் ஏற்றுக்கிறேன்னு கை கூப்பி அதை ஏற்றுந்தான் இந்திரத்யும்னன். இதுதான் பாயிண்ட். ஒரு மகானோ பெரியவரோ ரிஷியோ ஆச்சாரியனோ நமக்கு வாழ்த்தினாலும் அது நல்லது தான் செய்யும், நம்மை திட்டி சாபம் கொடுத்தாலும் அது நல்லது தான் செய்யும். அகஸ்தியர் வாயால் சாபம் கிடச்சிருக்கு, பிரசாதம்னு ஏற்றுண்டான். இதைத்தான் ரகசியத்திரய சாரத்தில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். ரூக்ஷாட்சராணி ஸ்ருண்வன் வை ததா பாகவதேரிதான் பிரணாம பூர்வகம் க்ஷாந்தியா யோ வதேத் வைஷ்ணவோஹி சஹா. ஒரு இறை அடியவரோ ஒரு மகானோ நம்மை பார்த்து நீ என்ன தப்பு பண்ணன்னு ஒரு சாபம் கொடுத்தா என்ன பண்ணணும்? தப்பே பண்ணாட்டாலும் ஆமாம் சுவாமி அடியன் தான் பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு காலில் விழுந்து அந்த பழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானே தான் ஆயிடுக என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மகான்கள் பழி சொன்னாலும் திட்டினாலும் நன்மை தான் செய்யும். அதனால இந்திரத்யும்னன் என்ன பண்ணானா, ஏவம் ஷப்த்வா கஜோகஸ்தியா பகவான் நிருபசானுகா இந்திரத்யும்னோபி ராஜர்ஷிஹி திஷ்டம் தத் உபதாரயன். இந்த ஸ்லோகம் சுகபிரம்மம் அழகாக போட்டிருக்கார் பாகவதத்தில். என்னன்னா இவனே ஒரு ராஜரிஷி தான். அகஸ்தியர் என்ற அந்த பிரம்ம ரிஷி கொடுத்த சாபத்தை இந்த இந்திரத்யும்னன் என்ற ராஜரிஷி பிரசாதமாக ஏற்று பெற்றுக்கொண்டான். ஏன்னா இது நமக்கு நல்லது தான் செய்யும். அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டதன் விளைவுதான் மதம் கொண்ட நீ மதம் கொண்ட யானையா போன்னு சொன்னாரா. அதனால தான் கஜேந்திரன் என்னும் யானையாக இந்த பாண்டிய தேசத்து மன்னன் வந்து பிறக்கிறான். அதெல்லாம் சரிப்பா, இவங்க திசையில் யானையா பிறந்து கஷ்டப்படுற சிச்சுவேஷன் தானே ஏற்பட்டுது. ரிஷிகள் சாபம் கொடுத்தா நன்மைன்னு சொல்கிறீன்னா பெரிய நன்மை. யானையாக வந்து பிறந்தான். இந்த யானைக்கு அந்த பக்தி அப்படியே தொடர்ந்தது. ஒரு குளத்தில் இறங்கி தாமரையை பறிச்சுது, பெருமாள் திருவடியில் சமர்ப்பிக்கணும்னு போச்சு. அந்த குளத்தில் உள்ள ஒரு முதலை யானையின் காலை கவ்வியது. ஆதி மூலமேனு யானை பெருமாளை அழைத்தது. வைகுண்டத்திலேருந்து நாராயணன் ஓடி வந்து யானைக்கு தரிசனம் கொடுத்தான். முதலையை அழிச்சான். யானை கொடுத்த தாமரையை நேராக திருவடியில் வாங்கிட்டான். யானைக்கு வைகுண்டம் மோட்சத்தையும் கொடுத்தான். இப்போ ஹைப்போதெட்டிக்கலாக இப்படி யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இவன் அகஸ்தியரை எதிர்த்து ஆர்கியூ பண்ணி என் மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அது என்னமா நீங்கள் சாபம் கொடுக்கலாம் அப்படி ஆர்கியூ பண்ணாலும் சரி, என் சுவாமி இப்படி சாபம் கொடுத்தேள் அப்படி ஆர்கியூ பண்ணாலும் சரி, அம்பி மாதிரி ஆர்கியூ பண்ணாலும் அந்நியன் மாதிரி ஆர்கியூ பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் ஆர்கியூ பண்ணி இந்த சாபத்தை மட்டும் நல்லிஃபை பண்ணி இவன் ராஜரிஷியாகவே இருந்திருந்தா இவனுக்காக பெருமாள் ஓடி வந்திருப்பாரா? இவனுக்காக வைகுண்டத்திலேருந்து அரைகுலைய தலைகுலைய பெருமாள் வந்திருப்பாரா? நோ. இவனுக்கு காட்சி கொடுப்பாருங்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டா? நோ. இவன் மோட்சம் போவாங்கிறதுக்காக உத்தரவாதம் உண்டா? நோ. எல்லாத்துக்கும் மேலே அவன் மோட்சமே போயிருந்தாலும் இந்திரத்யும்ன ராஜாவோட சரித்திரம்னு நாம உட்காந்து உபன்யாசம் பண்ணுவோமா? நோ. ஆனால் அகஸ்தியர் ஒரு சாபம் கொடுத்ததன் விளைவு இந்த யானைக்காக பெருமாள் ஓடி வரார். அவருடைய தரிசனம் கிடைக்கிறது. பெருமாளே மோட்சம் கொடுக்கிறார். இன்று வரை கஜேந்திர மோட்சம் கஜேந்திர மோட்சம் கார்த்தால எழுந்ததும் ஒத்தொத்தரும் அந்த யானையை நினச்சிக்கிறோமே. இதுக்கு எது காரணம்?
அகஸ்தியர் கொடுத்த சாபம் தான் காரணம். அதனால தான் மகான்கள் சாபம் கொடுத்தாலும் அது நன்மையே செய்யும். ஏன், நளகூபரன் மணிகிரீவன் 2 பேர், குபேரனுடைய 2 மகன்கள். அவன் ஏதேதோ சாப்பிடக்கூடாத வஸ்துவெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆகாச கங்கையில் திரிஞ்சுட்டு இருந்தான் 2 பேரும். 2 பேரையும் பார்த்து நாரதர் சாபம் கொடுத்தார். ஏன்டா இப்படி திரிஞ்சுட்டு இருக்கேள், மரமா போங்கோன்னு சபிச்சார். 2 பேரும் நந்தகோபர் வீட்டு கொல்லையெல்லாம் ரெட்டை மரங்களாக போனான். நளகூபரனும் மணிகிரீவனும் உரலோடு கட்டப்பட்ட கிருஷ்ணன் 2 பேருக்கும் நடுவில் போனான். உரலை வச்சு இழுத்தான், மரங்கள் சாய்ந்தன. கிருஷ்ணனுடைய ஸ்பர்ஷம் கிடைச்சது, கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைச்சது, கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைச்சது. 2 பேரும் கிருஷ்ணன் அருளால் சாப விமோசனம் பெற்று நற்கதிக்கு போனான்னா, இந்த நளகூபரனும் மணிகிரீவனும் பணத்து முறையில் எவ்வளோ நாள் சுற்றினாலும் கிருஷ்ண தரிசனம் கிடைச்சிருக்காது. நாரதர் கொடுத்த சாபத்தால் அது கிடைச்சது. அதனால தான் மகான்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அது நமக்கு நல்லது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த இந்திரத்யும்ன ராஜா தாராளமாக கொடுங்கோ மகா பிரசாதம்னு அந்த சாபத்தையே ஒரு பிரசாதமாக அனுகிரகமாக அகஸ்தியர்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டான். அதனால் அடுத்த ஜென்மம் யானையா வரானா, ஆபன்ன கௌஞ்சரீம் யோனீம் ஆத்மஸ்மிருதி விநாசினீம் ஹரியர்ச்சனானுபாவேன யத் கஜத்வேபி அனுஸ்மிருதி. இப்போ யானையாக வந்து பிறக்கிறது, ஒரு குட்டி யானை தாயின் கர்ப்பத்திலேருந்து வந்து பிறந்துருத்து. ஆனால் இந்த யானை பிறவியிலும் பார்த்தா அந்த நினைவு மட்டும் முன் ஜென்மத்தில் தான் செய்த பக்தியின் நினைவு இந்த யானைக்கு தொடர்றதான். ஆகா, முன் ஜென்மத்தில் நான் இந்திரத்யும்னன்கிற பாண்டியன் பெருமாள்கிட்ட பக்தியில் ஈடுபட்டவன். அகஸ்தியர் அனுகிரகம் பண்ணினார், இன்னைக்கு நான் யானையாக பிறந்திருக்கேன்னு அந்த நினைவு இருக்கான். அது எப்படிப்பா, போன ஜென்ம நினைவா? நமக்கு கார்த்தால என்ன டிஃபன் சாப்பிட்டோன்னே ஞாபகம் இல்லை, அது சமைச்ச வாழ்க்கே ஞாபகம் இருக்காது. அவளே எந்த டிவி சீரியல் பார்த்துன்னு சமைச்சாலோ தெரியல. இவனுக்கு முன் ஜென்ம ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்கும்னா, இதற்கான விளக்கம் பகவத்கீதை 6ஆம் அத்தியாயத்தில் கண்ணபிரான் கொடுத்துருக்கான். இவாளுக்கெல்லாம் கொஞ்ச காலம் பக்தி யோகத்தில் ஈடுபட்டுட்டு நடுவில் சறுக்கி விழுந்தவாளுக்கு யோக பிரஷ்டர்கள்னு பேர். அவளுக்கு பகவான் ஒரு அனுகிரகம் பண்ணுவானோ. என்னென்னா, இது புரியிறாப்புல ஒரு கதை சொல்லி விளக்கினா நல்லா புரியும். அதுக்காக ஒரு கதை சொல்கிறேன். இப்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர், அவர் ஒரு 40 வயசுலேருந்து பக்தராக வாழறார். ஏன்னா 40 வயசுக்கு மேலே தானே வருது. ஸோ 40 வயசுக்கு மேலே பக்தராக வாழறார். ஒரு 60 வயசு வரைக்கும் பக்தராக வாழ்ந்துட்டார். திடீர்னு 60 வயசுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இவரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நம்பாதேன்னு சொல்லி 60 வயசில் கடவுள் இல்லை கட்சியில் போய் சேர்ந்துட்டார். 80 வயசில் ஆள் இறந்துடுறார். இப்போது இவர் சொர்க்கத்துக்கு போவாரா, நரகத்துக்கு போவாரா, மோட்சத்துக்கு போவாரா? 40 வயசு வரைக்கும் நம்மள மாதிரி வாழ்ந்துட்டார். 40லேருந்து 60 பரமபக்தராக வாழ்ந்திருக்கார். 60லேருந்து 80 கடவுள் இல்லை கட்சியில் போய் சேர்ந்துட்டார். இப்போ அடுத்த ஜென்மத்தில் இது கிருஷ்ணன்ட்டு அர்ஜுனன் கேட்ட கேள்வி. பக்தியிலேருந்து பாதியில் நழுவி விழுந்தவா, கொஞ்ச காலம் பக்தியில் ஈடுபட்டுட்டு நடுவில் நழுவி விழுந்தவன் சொர்க்கம் போவானா, நரகம் போவானா, மோட்சம் போவானா? கிருஷ்ணன் சொன்னான், 3 இடத்துக்கும் போகமாட்டான். இதே பூமியில் இதை விட இன்னொரு சிறப்பான பிறவி எடுத்து இங்கேயே வந்து பிறப்பான். பிறந்து பக்தி யோகத்தில் மறுபடியும் ஈடுபடுவான். என்ன சிறப்புன்னா, அந்த பக்தி யோகத்தை முன் ஜென்மத்தில் எங்கே விட்டானோ விட்ட இடத்தில் இருந்து அடுத்த ஜென்மத்தில் தொடருவான். இது பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இது உலகத்தில் வேற எந்த எக்ஸாம்லையும் கொடுக்க மாட்டா. இப்போது ஒருத்தன் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டான், 100க்கு 35 மார்க் வாங்கினா, நாங்கள் எழுதும்போது அதான். இப்போ என்ன மாற்றிருக்கான்னு நமக்கு தெரியாது. இப்போ என்ன அந்த சிலபஸ்னாலே எல்லாம் குழப்பமாக இருக்குது. 100க்கு 35 மார்க் வாங்கினா பாஸு. 20 மார்க் எடுத்து ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டான் ஏப்ரல் எக்ஸாமில். அப்போ அடுத்து என்ன பண்ணுறது? ஆகஸ்ட் மாதம் எழுத வேண்டியதான். ஆகஸ்ட் போய் எழுதினான், மறுபடியும் 20 மார்க் எடுத்தான். அப்போ என்ன? ஃபெயில். ஆனால் பகவான் சொன்னாராம், அங்கே ஒரு 20 வாங்கியிருக்கியோ இல்லையோ, இங்கே ஒரு 20 + 20 40 உனக்கு பாஸ் கொடுக்குறேங்கிறான் பகவான். முன் ஜென்மத்தில் நீ பக்தி யோகம் பண்ணியிருக்க. இந்த ஜென்மத்தில் ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாக பண்ண வேண்டாம். போன ஜென்மத்தில் எவ்வளோ பண்ணியிருக்கியோ அதை அப்படியே உன் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டாக வச்சுக்கிறேன். அதுலேருந்து மிச்சம் பக்தி யோகத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும், இந்த பிறவி முடிவில் மோட்சம் உண்டு. அப்போ அந்த போன ஜென்மத்தில் விட்ட இடத்துலேருந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா முன் ஜென்ம நினைவு வேணும் இல்லையா? அதனால தான் பக்தி யோகத்திலேருந்து பாதியில் விழுந்தவா அத்தனை பேருக்கும் முன் ஜென்ம நினைவை பகவான் கொடுப்பான். ஜடபரதருக்கும் பார்க்குறோம். பரதர்னு ஒரு ராஜ ரிஷி மான நினைச்சு மயங்கிட்டார். நிறையா காலம் மாதவனை நினைச்சார், அப்புறம் திடீர்னு மான நினைச்சார், மயங்கிட்டார். அடுத்த ஜென்மம் மானா பிறந்தார். ஆனால் பரதர் என்ற அந்த பிறவியின் நினைவு இருந்தது, பகவானை தியானிச்சார். அடுத்த ஜென்மம் ஒரு வேதம் படித்தவர் குடும்பத்தில் பிறந்தார், ஜடபரதரானார், மோட்சம் போயிட்டார். அதுபோல இந்த இந்திரத்யும்ன பாண்டியன் யானையாக வந்து பிறக்கிறான். ஆனால் முன் ஜென்மத்தின் நினைவை அவனுக்கு பகவான் கொடுத்து விட்டான். சரி, இப்போ யானையாக எங்கே போய் பிறந்தான்? பாண்டியனாக இருக்கும்போது நம்ம மதுரை. யானையா எங்கே பிறந்தான்னா திரிகூட்டம் என்ற மலையில் பிறந்தானாம்.
இந்த திரிகூட்டமலை என்பது திருப்பார்கடலாலே சூழப்பட்டுள்ளது. இது லௌகிக மேப்ஸால் கண்டுபிடிக்க முடியாது. இது இதுக்கு தெய்வீகமான மேப் வேணும். இது நம்முடைய புராணிக் காஸ்மாலஜியில் மட்டும்தான் புரியுமே ஒழிய இன்றைய சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்களால் பார்க்கடலை கண்டுபிடிக்க முடியாது. அது சாஸ்திரங்கள் ரிஷிகளுடைய பார்வையை கொண்டு தான் அறிய முடியும். அங்கே போய் பிறக்கிறாமா. அதில் எந்த இடம்னா திரிகூட்டம்னு ஒரு மலை. கற்பனை பண்ணி பாருங்க அப்படியே மனக்கண்ணில். அதனால் நம்ம பாண்டிய நாட்டிலேருந்து அடுத்து இப்போ திரிகூட்ட மலைக்கு போகிறோம். அதில் ஒரு வர்ணனை இருக்குது. அந்த வர்ணனையும் சொல்கிறேன், அதை கொஞ்சம் நன்னா கவனிச்சுக்கோங்க. ஏன் கவனிக்க சொன்னேங்கிறதுக்கான காரணத்தை பின்னாடி சொல்கிறேன். இப்போ திரிகூட்ட மலைக்கு நாம் செல்கிறோம். சுற்றி பார்க்கடல். அந்த பார்க்கடலுக்கு நடுவிலே பார்த்தால் திரிகூட்ட மலை. ஆசீத் கிரிவரோ ராஜன்னு திரிகூட்ட இது விஸ்ருதா. கூட்டம்னா சிகரம்னு அர்த்தம். திரிகூட்டம்னா 3 சிகரம். ஒரே மலை, அதுக்கு 3 பீக்ஸ் இருக்கான். அதில் முதல் சிகரம் தங்கச் சிகரம், 2வது சிகரம் வெள்ளி சிகரம், 3வது சிகரம் இரும்பு சிகரம். தங்கச் சிகரம், வெள்ளி சிகரம், இரும்பு சிகரம், 3 சிகரங்கள் கொண்டது. க்ஷீரோதேன ஆவிருத்த ஸ்ரீமான். அதை சுற்றி திருப்பார்கடல் இருக்கு. யோஜனாயுதம் உச்சிரிதா. அதன் உயரம் எவ்வளவுன்னா 10,000 யோஜனை. ஒரு யோஜனைனா 10 மைல். 10,000 யோஜனைனா 1,00,000 மைல். அந்த மலையோட உயரம் என்பது 1,00,000 மைலாம். 1,00,000 மைல் உயரம். தங்கச்சிகரம், வெள்ளிச்சிகரம், இரும்பு சிகரம், சுற்றி திருப்பார்கடல். சச்ச அவனிச்சியமானாங்கிரிகி சமந்தாத் பய ஊர்மிபிகி கரோதி ஷியாமலாம் பூமின் ஹரின் மரகதாஷ்மபிகி. அந்த மலையின் அடிவாரம் எல்லாம் பார்த்தா பார்க்கடலின் வெள்ளை நிற நுரைகள் அப்படியே படிஞ்சு மலையின் அடிவாரம் அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு வெளுப்பா இருக்கான். அந்த மலையின் நடுப்பகுதியை பார்த்தா மரகத கற்கள் நிறைந்து நல்ல பச்சை மாமலைன்னு பச்சை பசேல்னு இருக்கான். அப்போ கீழே பார்க்கடல் நுரை வெளுப்பு, நடுவில் மரகத கற்கள் பச்சை. மேலே பார்த்தா ஒன்று தங்கச்சிகரம், அடுத்து வெள்ளி சிகரம், அடுத்து இரும்பு சிகரம். இப்படி ஒரு மலை இருக்குது. மலையை நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்னு பின்னாடி சொல்கிறேன். இந்த மலையோட அமைப்பு எல்லார் மனசுலையும் இப்போ பதிஞ்சிருக்கும். இந்த மலையில் ஒரு தாழ்வரை. அந்த மலை தாழ்வரையில் பார்த்தா ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு ருத்துமத்துன்னு பேர். அது குபேரனுக்கு சொந்தமானது, அது வருணனுக்கு சொந்தமானது. சித்தச்சாரண கந்தர்வ வித்யாதர மகோரகைஹி கிண்ணரைர் அப்சரோபிஷ்ட கிரீடத்பிர் ஜுஷ்டகந்தரஹா தஸ்ய துரோண்யாம் பகவதः வருணஸ்ய மகாத்மனः உத்யானம் ருத்துமது நாம ஆக்ரீடம் சுரயோஷிதாம். அங்கே பல பல சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், நாகர்கள், அப்சரசுகள், கிண்ணறர்கள் இவ எல்லாரும் அவ்வப்போது விளையாடி கொண்டே இருப்பார்களாம். அப்படிப்பட்ட இடமான அந்த திரிகூட்டமலை என்னும் மலையினுடைய ஒரு தாழ்வரை. அந்த தாழ்வரையிலே பார்த்தால் ருத்துமத்துன்னு ஒரு தோட்டம். அது வருணனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தோட்டம். அந்த ருத்துமத்துங்கிற தோட்டத்துக்குள்ளே போகிறோம். இப்போ பாருங்க, அப்படியே ஜூமின் பண்ணிகிட்டே போகணும். முதல்ல பார்க்கடல், அடுத்து திரிகூட்ட மலை. இப்போ அந்த திரிகூட்ட மலையில் ஒரு தாழ்வரை. இப்போ அதுக்குள்ள ருத்துமத்துன்னு வருணனுக்கு சொந்தமான தோட்டம். இப்போ தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தா வரிசையாக பல மரங்கள் இருக்கான். இந்த மரங்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். மந்தார மரம், பாரிஜாத மரம், பாதிரி மரம், அசோக மரம், செண்பக மரம், பலாமரம், மாமரம், பாக்கு மரம், தென்னை மரம், பேரிச்ச மரம், கொய்யா மரம், மாதுளை மரம், தேக்கு மரம், பனை மரம், மருத மரம், அத்தி மரம், சந்தன மரம், நாக மரம், எலந்த மரம், செவ்வாழை மரம், வில்வ மரம். இத்தனை மரங்களும் திராட்சை கொடி, எலுமிச்சை கொடி உள்ளிட்ட கொடிகளும், வஞ்சுள கொடி, முல்லை கொடி, ஜாதி பூக்கொடி உள்ளிட்ட கொடிகளும் அங்கே நிறைந்திருக்கின்றன. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு பொய்கை இருக்குது, அழகான ஒரு நீர் தடாகம். அந்த பொய்கையிலே பார்த்தால் தங்கத்தாமரை, அல்லிப்பூ, கருணைதல் பூ உள்ளிட்ட பூக்கள் எல்லாம் அங்கே மலர்ந்திருக்கின்றன. அப்புறம் அந்த பொய்கையை சுற்றி பறவைகள்லாம் ஓசை எழுப்பிக் கொண்டே பறந்து கொண்டிருக்கின்றன. அன்னப்பறவை, சக்கரவாக்க பறவை, சாரசப்பறவை, நீர்க்கோழி, கோட்டான் உள்ளிட்ட பறவைகள்லாம் அப்படியே ஒலி எழுப்பிக் கொண்டு சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன. அப்படி பார்த்தா அந்த காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை. அங்கே காவல் காக்க கடவுளையன்றி ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட இடமாக மேகம் என்னும் தந்தை கண்ணில் நீர் வழிந்தது. அங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. பூமி என்னும் தாய்மடியில் தவழ்ந்து வந்தது. நோயில் புலம்புகின்ற மனிதருக்கும் மருந்து தந்தது என்னும்படியா அத்தனை மரங்கள் நிறைந்திருக்கின்றன, கொடிகள் படர்ந்திருக்கின்றன, பூக்கள் பூத்திருக்கின்றன. தடாகத்திலே நீர் நிறைந்திருக்கிறது. அந்த தடாகத்திலும் தாமரை, அல்லி, கருணைதல் எல்லாம் பூத்திருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த பொய்கை இருக்கு பாருங்க. இப்போ ஜூமின் அந்த பொய்கைக்குள்ள அப்படியே கவனிச்சுன்னு வந்தா ஒரு முதலை ஒன்று வாழ்ந்து வருகிறது.
அந்த முதலை யாருன்னா ஹூ ஸ்தாவத் தேவலஸ்யாபி ஷாபாத் கிராஹி பூதஸ் தஜ்ஜலே வர்த்தமானஹா. இந்த முதலைக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அது என்ன ஃப்ளாஷ்பேக்னா, ஹூன்னு ஒரு கந்தர்வனம். ஹூ இஸ் ஹி அப்படின்னா ஹூ இஸ் ஹின்னு நீங்கள் பதில் சொல்லிடலாம். அவன் பேரே ஹூ அப்படின்னு அவனுக்கு பேர். அவன் ஒரு கந்தர்வன், தேவலோக பாடகன். அவன் என்ன பண்ணான், தேவலருங்கிற முனிவர் ஆகாஷ கங்கை, தேவலோகத்தில் உள்ள ஆகாஷ கங்கையில் நீராட போயிருக்கார். சில பேருக்கு என்னென்னா, அடுத்த வாழை கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி அவமானப்படுத்தி இம்சை பண்ணி அதில் சந்தோஷப்படுறதுன்னு ஒரு வழக்கம். இந்த ஹூ கந்தர்வன் என்ன பண்ணா, ஆகாஷ கங்கையில் தேவலர்னு ஒரு ரிஷி நீராடின்னு இருக்கார். இவன் தண்ணிக்குள்ளே போய் அவரோட வஸ்திரத்தையும் காலையும் கீழேந்து பிடிச்சி இழுத்தான். அவர் பார்த்தார், ஏண்டா ஒரு கந்தர்வன் தேவலோக பாடகன்னு பதவியில் இருந்துட்டு தண்ணிக்குள்ளே இருந்துட்டு மனுஷன் வஸ்திரத்தையும் காலையும் பிடிச்சி இழுக்கிறியா? நியாயப்படி நீ கந்தர்வனாக இருக்கக்கூடாது, முதலையாகத்தான் போகணும். முதலை தான் யாராக இருந்தாலும் பிடிச்சி உள்ளே இழுத்துன்னு இருக்கும் தண்ணிக்குள்ளே. நீ முதலையா போன்னு சாபம் கொடுத்துட்டாராம். அந்த தேவலர் கொடுத்த சாபத்தின் விளைவாக இப்போ அவன் முதலையா வந்து பிறந்திருக்கான். எங்கே பிறந்திருக்கான்னா, இப்போ ஜூம் அவுட் பார்க்கடல், அங்கே ஜூமின் திரிகூட்டமலை, அதிலே ஒரு தாழ்வரை, அதிலே ரிதுமத்துங்கிற தோட்டம், அந்த தோட்டத்திலே ஒரு பொய்கை, அந்த பொய்கைக்குள்ளே இந்த முதலை. தஸ்மின் சரசி துஷ்டாத்மா விரூபோந்தர் ஜலாசய ஆசீத் கிராஹோ கஜேந்திராணாம் துராதர்ஷோ மகாபலஹா என்று அதற்குள்ளே போய் பார்த்தா இந்த முதலை ஒன்று வசித்து கொண்டிருக்கிறது. அந்த பொய்கைக்கு யானையோ வேற எந்த மிருகங்களோ யார் வந்தாலும் அவர்களையெல்லாம் கவ்வி கவ்வி தின்பதுதான் அதனுடைய தொழில் என்னும்படியாக இப்போ அங்கே உள்ள பொய்கைக்குள்ளே ஒரு முதலை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அகஸ்தியர்டேந்து சாபம் வாங்கினான இந்திரத்யும்ன பாண்டியன் கரெக்டாக இந்த பொய்கைக்கு பக்கத்தில் யானையாக வந்து பிறந்து விட்டான். சகஜோஞ்சன சங்காஷா மதாச்சலித மானசா கந்தஹஸ்தி இது விக்யாதா. கரெக்டாக இந்த கஜேந்திரன் என்னும் யானையாக இந்திரத்யும்ன பாண்டியன் அந்த பகுதியில் ரித்துமத்து தோட்டத்துக்கு பகுதியிலே வந்து பிறந்தான். யானை எப்படி இருக்கான்? ச கஜஹா, இது விஷ்ணு தர்ம ஸ்லோகம். ச கஜஹா அஞ்சன சங்காஷா, நல்ல கருப்பு நிறம், ஒளி வீசக்கூடிய கருப்பு. அப்புறம் மதாச்சலித மானசகா, அப்படியே மத நீரை பெருக்கக்கூடிய யானையாக கந்தஹஸ்தீதி விக்யாதா. அந்த மத நீர் வாசனை எல்லா திசைகளிலும் பரவுமா. பொதுவாக ஒரு யானைக்கு 3 இடத்திலிருந்து மதம் பெருகும்னு சொல்லுவார். 2 கண்கள் பின்பகுதி, 3 இடத்துலேருந்தும் மதம் பெருகக்கூடியது யானை. 2 கண்லேருந்து மத நீர் வழியுமா, பின்பகுதியிலேருந்தும் வழியுமா. அந்த மத நீரினுடைய நறுமணம்ங்கிறது எல்லா திசையிலும் பரவுறது. அதனால இந்த கந்தஹஸ்தின்னு சொல்லுவாளாம். கந்தம்னா வாசனை, ஹஸ்தினா யானை. கந்தஹஸ்தி நல்ல வாசனையான யானை. தூரக்க வந்தாலே அந்த மத நீர் வாசனை நமக்கு இங்கேருந்து ஸ்மெல் பண்ண முடியுமா. அப்படி நல்ல கருப்பு. கருப்புன்னா வெந்நீர் பானை கருப்பு இல்லை, நாகப்பழ கருப்பு. ஏன்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். 2 பெண்கள் பேசினாலும், ஏமா உன் ஹஸ்பண்டும் கருப்பு தான், என் ஹஸ்பண்டும் கருப்பு தான். அப்புறம் என்னம்மாண்ணா அவ சொன்னாலும், உன் ஹஸ்பண்ட் பரவாயில்லம்மா அவர் நாகப்பழ கருப்பு, என் வீட்டுக்காரர் வெந்நீர் பானை கருப்பு அப்படின்னாலும். ஏன்னா பயங்கர கருப்பாக இருக்கிறதுங்கிறது வேற, கருப்பாக பயங்கரமாக இருக்கிறதுங்கிறது வேற. ச கஜஹா அஞ்சன சங்காஷா, இது வந்து நல்ல ஒளி வீசக்கூடிய கருப்பா, விரும்பத்தக்க கருப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கருமை நிறம் கொண்ட யானையாக இது அங்கே பிறந்திருக்கிறது. இது கூட பார்த்தா பல யானைகள்லாம் வாழறது. அந்த யானைக்கெல்லாம் இது தலைவனாக இருந்ததாம். இந்திரன்னா தலைவன் அர்த்தம், கஜம்னா யானைன்னு அர்த்தம். அங்கிருந்த யானைகளுக்கெல்லாம் தலைவனாக விளங்கியதாலே கஜேந்திரன் என்று பெயர் பெற்றது. தத்ரைகதா தத் கிரிகானனாஸ்ரயா கரேணுபிஹி வாரணயூத பஷ்சரன் பபௌ நிகாமம் நிஜ புஷ்கரோத்ருதம் ஆத்மான மத்பிஹி ஸ்னபயன் கதக்லமஹா. ஒரு நாள் இந்த யானை என்ன பண்ணுறது, தன்னோடு பல பெண் யானைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வாரண யூதபகா, சுகபிரமம் இன்னொரு வார்த்தையில் குறிப்பிடுறார். வெறும் கஜேந்திரன் மட்டும் சொல்லலை, யூதபன்னு சொன்னார். யூதம்னா சேனைன்னு அர்த்தம், யூதபன்னா சேனை தலைவன் அர்த்தம். அப்போ யானைகளுக்கு இதுதான் தலை, யானைக்கு இதுதான் தளபதி. யானைகளுக்கு தலையாகவும் தளபதியாகவும் இருந்திருக்கு. அதனால வாரண யூதபகா, அப்படி சேனாபதியாகவும் இருந்திருக்கு, தலைவனாகவும் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட யானை பல பெண் யானைகளை அழைத்து கொண்டு ரித்துமத்து தோட்டத்துக்குள்ளே நுழையிறது. பொய்கை கரைக்கு வருது, மரங்கள்லாம் சுற்றி இருக்குது, பொய்கைக்குள்ளே இறங்குகிறது. பொய்கையில் இறங்கினா வெளியில் பார்த்தா ஒரே வெயிலாம். இந்த யானைக்கு ரொம்ப களைச்சு போயிடுது. அதனால் வெறும் தண்ணீர் குடித்தா தாகம் தீராது, அழுந்தி நீராடுவோம்னு சொல்லி அந்த பொய்கைக்குள்ளேயே அழுந்தி அந்த யானை அப்படியே நீராடி தண்ணீரையும் பருகித்தான். அப்படி நன்னா தண்ணீரெல்லாம் பருகினதும் யானைக்கு ஏற்பட்ட வெப்பம் சிரமம் எல்லாம் தீந்துடுத்து.
தீர்ந்ததும் அந்த பொய்கையிலேயே ஒரு ஓரத்தை பார்த்து தான் யானை. அந்த பொய்கையின் ஒரு ஓரம் மட்டும் பார்த்தா ஒரே சேறு சகதியாக இருந்ததும். ஏன்பா அவ்வளோ சேறு சகதி? நான் முன்பே சொன்னேன் அல்லவா, தேவலோகத்திலேருந்து அவாவா சித்தர் கந்தர்வர் சாரணர் எல்லாம் வந்து அங்கே டான்ஸ் ஆடிட்டு போயிடுவா. இவாள்லாம் வந்து அப்போ தான் அங்கே விளையாடிட்டு போயிருக்கா. அந்த பொய்கையின் ஒரு ஓரம் மட்டும் ரொம்ப சேறு படிந்திருந்துதான். ஆனால் இந்த யானை கண்ணால் உத்து பார்த்து தான் அந்த சேற்றுக்குள் ஒரு செந்தாமரை இருந்ததான். அந்த தாமரையை பார்க்கவும் இந்த யானைக்கு என்ன ஒரு விருப்பம்னா, அடடா சேற்றில் மலர்ந்தாலும் அது செந்தாமரை தானே. தாமரைக்கு மட்டும் தனி ஏற்றம் என்னன்னா, அது மலரும் இடம் சேராக இருந்தாலும் அந்த தோஷம் அதில் ஒட்டாது. சேற்றினில் மலர்ந்த செந்தாமரைன்னு தான் அதை சொல்லுவா. அதனால தான் சான்ஸ்கிரிட்டில் தாமரைக்கே பங்கஜம்னு பேர். பங்கனா சேருன்னு அர்த்தம், ஜானா பிறப்பது, பங்கஜம்னா சேற்றில் பிறப்பதுன்னு அர்த்தம். அதனால யானை பார்த்து தான் அந்த சேத்துல கூட ஒரு செந்தாமரை இருக்கே, இதை பகவானுக்கு சமர்ப்பிச்சா நன்னா இருக்குமேன்னு யானைக்கு தோணித்தான். ஏன்னா அந்த பக்தி முன் ஜென்மத்தில் செய்த அந்த பக்தியானது இந்த ஜென்மத்தில் தொடர்கிறது. ஒரு சாதாரண யானைன்னா அதுக்கு சேத்தை பார்த்தா அந்த பக்கம் போக வேண்டாம்னு தோணும். கொஞ்சம் மதம் நிறைந்த யானைனா சேத்தையே தலைமையில கொட்டிக்கலான்னு தோணும். ஆனால் எந்த யானைக்கும் சேத்துக்குள்ள ஒரு தாமரை இருக்கு, இதை போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு தோணாதான். ஆனால் இது முன் ஜென்மத்தில் பக்தி செய்த யானை என்பதால் இந்த ஜென்மத்தில் இந்த தாமரையை பகவான் திருவடியில் சமர்ப்பிக்கணும் என்று விருப்பப்பட்டது. அதனால என்ன பண்ணிட்டு நகர்ந்து நகர்ந்து அந்த சேத்துக்குள்ள தான் முதலையும் இருக்கு. இது நகர்ந்து 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 அந்த சேற்றில் உள்ள செந்தாமரையை பறித்ததான். இந்த யானை எப்போ செந்தாமரையை பறித்ததோ இவன் என்னுடைய பக்தன் அங்க நாராயணன் இவனை அபிமானிச்சிட்டான். இங்க தாமரையை பறிக்கிறதுக்கும் அங்க பகவான் அபிமானிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரினா இருக்குன்னா, அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி கஜேந்திர மோட்சம் பத்தி மட்டுமே 4000 ஸ்லோகம் பண்ணியிருக்காரு. வெறும் கஜேந்திர மோட்சம் பற்றி மட்டும் 4000 ஸ்லோகம். ஏன்னா கார்த்தால எழுந்ததும் கஜேந்திர மோட்சத்தை நினச்சா விசேஷம். அவர் கார்த்தால எழுந்து கஜேந்திர மோட்சத்தை தியானிப்பார். பகவான் அருளால் ஒரு ஸ்லோகம் வரும், டைரியில் எழுதிடுவார். அவர் என்ன பண்ணிட்டார், அந்த கால கிரந்த லிபியில் எழுதிட்டார். இன்னைக்கு கிரந்த லிபி படிக்க தெரிஞ்சவா ரொம்ப கம்மி. அப்புறம் அவருடைய திருக்குமாரர் அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி அடியன்ட்டு அந்த டைரி எல்லாம் கொடுத்து, வர்றா இந்த கிரந்தம் வந்து இப்போ யாருக்கும் படிக்க தெரியாது, நீ என்ன பண்ணுற, இது எல்லாத்தையும் தேவநாகரிக்கு மாற்றி டைப் பண்ணி கொடு, இதை நாம் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பின்னாடி யாராவது இதெல்லாம் படிக்கணும்னா பயன்படும்னார். அப்புறம் அடியன் அதை வாங்கி கிரந்த லிப்பியில் இருக்கிறதெல்லாம் டீகோட் பண்ணி தேவநாகரி லிப்பியில் அப்புறம் டைப் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் நாம் டைப் பண்ணாலும் நிறைய மிஸ்டேக்ஸோடு பண்ணுவோம், அதெல்லாம் அப்புறம் அவர் அதெல்லாம் கரெக்ட் பண்ணார், அது தனி விஷயம். இப்படி 4000 ஸ்லோகம் பண்ணியிருக்கார் கஜேந்திர மோட்சத்துக்கு மட்டுமே. அதில் ஒரு ஸ்லோகம், இந்த யானை மீது பகவானுக்கு எந்த பாயிண்ட்ல அபிமானம் வந்தது. இப்போது அடுத்து நாளை மறுநாள் குச்சேலர் சரித்திரம் இருக்குது, அதுவும் ஒரு கேள்வி இப்போவே உங்கள்கிட்ட கேட்டுவிட்றேன், நாளைக்கு ரெடியாக வாங்கோ. எந்த பாயிண்ட்ல குச்சேலர் வீட்டில் தங்க மழை பொழிந்தது? குச்சேலர் புறப்பட்டதுமா, கிருஷ்ணனை சந்தித்ததுமா, அல்லது கிருஷ்ணனை சந்தித்து விட்டு புறப்பட்டதுமா? எந்த பாயிண்ட்ல குச்சேலர் இல்லத்தில் தங்கமழை பொழிந்தது? அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஆமாம், உண்மையாகவே $1 மில்லியன் பற்றின கொஸ்டின் தான் அது. அதுபோல் எந்த பாயிண்ட்ல இந்த யானையை காப்பாற்றணும்னு பகவான் முடிவெடுத்தான்னா, குஞ்சர ரஞ்சனம்னு அந்த 4000 ஸ்லோகம் வில்லூர் சுவாமி பண்ணது. அந்த குஞ்சர ரஞ்சனத்தில் ஒரு ஸ்லோகம், காசாரதோப்பி ரசஜாத பரிகிரகேஷு நைபுண்யமாவகதி வாரண ராஜசுண்டா தேனைவ நக்ரவதனாத் சரரக்ஷ சக்ரி சுண்டாபிராம வதனம் கஜராஜமேனம். பகவான் என்ன பண்ணானா, இந்த சேற்றிலே போய் யானை செந்தாமரையை பறித்ததல்லவா, அதை பார்த்தானா, ஆக என்னுடைய குணம் யானைக்கும் இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டாராம் பெருமாள். ஏன்னா நாராயணன்ட்டையும் அதே குணம் இருக்குது. யானை என்ன பண்ணிட்டு, சேறு நிறைந்த அழுக்கான ஒரு இடம், அதில் கூட தோஷத்தை பார்க்காம ஒரு தாமரையை பறிச்சு சொல்லியோ. பகவான் அதே காரியத்தை தான் பண்ணுறான். நம்ம மனசெல்லாம் சேறு மாதிரி இருக்குது, ஒரே அழுக்கு நம்ம மனசெல்லாம். அதனால் இதுக்கெல்லாம் நமக்கு பரிசு கொடுக்கணும்னா தண்டனை தான் கொடுக்கணும். ஆனால் பகவான் என்ன பண்ணுறான், நம்ம உள்ளம் வந்து சேராக அத்தனை அழுக்கோடு இருந்தாலும் பகவான் உத்து பார்த்து அதில் ஏதாவது ஒரு செந்தாமரை போல இவன் ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்கானான்னு பார்க்குறான். அந்த ஒரு தாமரைக்காக இந்த சேத்துக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறான். இதுதான் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம். மனிதன் என்ன பண்ணுவான், ஒருத்தர் 100 நல்லது பண்ணாலும் அதில் ஒரு தப்பு எங்கே இருக்குங்கிறத மட்டும்தான் மனித கண் பார்க்கும். அடியனே கேட்பேன், சில பேர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் உங்கள் திவ்ய பிரபந்தம் ப்ரோக்ராம் பார்த்தேன் சார், அதில் பாருங்கள் அவங்க டிஸ்பிளே பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு இத்து விட்டுட்டாங்க.
ஆமாம், இது நீங்கள் டிவியில் தானே சார் சொல்லணும். நானாக உட்காந்து டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பாசுரம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எந்த பாசுரன்னே நமக்கு தெரியாது. நாம் அட்வான்ஸில் ஒரு 60 எபிசோட் அட்வான்ஸில் போயிட்டு இருப்போம். ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் இன்னைக்கு நீங்கள் சொன்ன பாசுரம் என்ன கவனிக்கும் அந்த வேர்டை, இன்னைக்கு நீங்கள் சொன்ன பாசுரம் இருக்கேன், நான் உடனே ரெக்கார்டிங்கில் பார்ப்பேன் இன்றைக்கி என்ன பாசுரம் சொன்னோன்னு. சார் நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. டிவியில் நீங்கள் இன்றைக்கி, ஐயோ டிவியில் இன்றைக்கி எத்தனாவது எபிசோட் போட்டான்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் சொன்ன பாசுரம் இருக்கே அதில் பாருங்க ஒரு இக்கு டிஸ்பிளேல விட்டு போயிருக்கு. சரி விடுங்க சார், நான் எடிட்டர்கிட்ட சொல்கிறேன்னு அப்புறம் சொல்லுவேன். அப்போது நாம் என்ன பண்ணுறோம், எங்கே தப்பு, அப்போ 100 நல்லதை நம்ம கண் பார்க்காது, எங்கே ஒரு மிஸ்டேக்குன்னு பார்க்கும். ஆனால் பகவான் என்ன பண்ணுறான், நீ 100 தப்பு பண்ணால் பண்ணிட்டு போ, அதுக்குள்ளே ஒரு நல்லது இருக்கா பார்த்து உனக்கு அனுகிரகம் பண்ணுறேங்கிறான். அதே குணத்தை யானைகிட்ட பார்த்தானா பகவான், அவ்வளோ சேரு இருந்தால் பரவாயில்ல, அதுக்குள்ளே ஒரு செந்தாமரை இருக்குது, இதை பகவானுக்கு சமர்ப்பிச்சா நன்னா இருக்குமேனு யானை நினச்சிது. ஐயோ என் குணம் என் யானைக்கு இருக்கே, அப்போ இவன் என் பக்தன். பக்தன்னா பகவானுடைய பெருந்தன் மேலே கொஞ்சமாவது இருக்கணுமோ இல்லையோ. அதுதான் காசாரதோபி ரசஜாத பரிகிரகேஷு நைபுண்யமாவகதி வாரணராஜ சுண்டா. இந்த தன்மை எதுக்கு இருக்குன்னா யானையோட தும்பிக்கைக்கு இருந்துதான். கரெக்டாக அந்த செந்தாமரையை மட்டும் பிக் பண்ணுறது. வில்லூர் சுவாமி எழுதினார், தும்பிக்கையால் யானை தப்பிச்சதுன்னார். ஏன்னா இந்த தும்பிக்கையின் ஆற்றலுக்காகத்தான் பகவான் அதுக்கு அனுகிரகம் பண்ணான். சுண்டாபிராம வதனம் கஜராஜமேனம். சுண்டானா தும்பிக்கைன்னு அர்த்தம். அந்த தும்பிக்கைக்காகவே பகவான் செய்த அனுகிரகம். அப்படி அந்த தாமரையை போய் எடுத்துட்டு அப்பா பக்கத்தில் கோவில் இருக்கு, பகவான் திருவடியில் போய் இதை சமர்ப்பித்து அவனுக்கு அர்ச்சனை பண்ணுவோங்கிற விருப்பத்தோடு அந்த சேறு நிறைந்த பகுதியிலேருந்து யானை வெளியில் வரலான்னு பார்க்கறது. பார்த்தா வர முடியல. என்னடா இது, இவ்வளோ நேரம் நன்னா தானே போயிட்டு இருந்தது, வர முடியலையே. இழுத்து பார்க்கறது, கால் மாட்டின்னு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த பகுதியில் இதுவரை இறங்கிய மிருகங்களை எல்லாம் எந்த முதலை கவித்தோ, எந்த முதலை, ஹூஹூ கந்தர்வன், அவன் தான் தேவல முனிவரின் கவ்வி. இப்போ மிருகங்களை கவ்வக்கூடிய முதலையா இருக்கானே, அந்த முதலை இந்த யானையின் காலை கவி விட்டது. தம் தத்ர கஷ்டித் நிருபதைவ சோதிதா கிராஹோ பலியாங்ஷ் சரணோ ருஷாகிரகீத் எதிர்ச்சைவம் யசனம் கதோ கஜஹா யதாபலம் சொதிபலோ விசக்கிரமே. இப்போ அந்த முதலை யானையோட காலை கவிடுத்து, யானை இழுத்து பார்க்கறது யானை பலத்தோட. ஆனால் முதலையின் பலம் யானை பலத்தை விட அதிகமாக இருந்ததுதான். அப்படியா? தண்ணீருக்குள்ள முதலைக்கு தான் பலம். திருவள்ளுவர் சொல்றார் திருக்குறள்ல, நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பிற. தண்ணீருக்குள்ள இருக்கிற வரைக்கும் முதலை தான் ராஜா, முதலைக்கு தான் ஸ்ட்ரென்த். அங்கே யாரும் அடிச்சுக்க முடியாது. வெளியில் வந்தால் ஈஸியாக அடிச்சிடும். அதாவது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஹோம் கிரவுண்டில் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்பின் போட்டு யாராக இருந்தாலும் அவுட் ஆக்கிடுவோம். ஃபாரினில் போய் விளையாடும் போது தான் பிரச்சனை. அதனால் அந்த முதலையை தண்ணிக்குள்ளே யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது, பிடிச்சி இழுக்கிறது. யானை எவ்வளவோ முயன்று தப்பிக்க முடியல. இது கூட பல பெண் யானைகள் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அதனால தான் ஸ்க்ரீன் பிளேயை கரெக்டாக நோட் பண்ணணும். பல பெண் யானைகள் கூட வந்தது. அந்த பெண் யானைகளை உதவிக்கு கூப்பிட்டு தான் இந்த யானை ததாதூரம் யுதபதியும் கரேணவகா விகிருஷ்யமானம் தரசா பலியசா விசிக்ரிஷூர் தீனதியோபரே கஜாகா பார்ஷ்ணிகிரகான் தாரயிதும் நச்சாசகன்னு. இப்போ அந்த பெண் யானைகள்லாம் என்ன பண்ணுறது, முதல் ஒரு பெண் யானை வந்து தன்னுடைய தும்பிக்கையால் இந்த யானையோட தும்பிக்கையை பிடிச்சிட்டுதான். அடுத்த பெண் யானை தன் தும்பிக்கையால் இந்த முன்னாடி யானையோட வாலை பிடிச்சிட்டுதான். அடுத்த யானை தன் தும்பிக்கையால் இதோட வாலை பிடிச்சிட்டுதான். அப்படி 1000 யானைகள் ஒன்று சேர்ந்து இந்த பக்கம் இழுக்கிறது. ஒரே ஒரு முதலை அந்த பக்கம் இழுக்கிறது. ஆனால் இந்த 1000 யானை பலத்தை விட தண்ணீருக்குள்ள முதலைக்கு பலம் அதிகமாக இருக்குது. இத்தனை யானை இழுத்தாலும் கஜேந்திரனை காப்பாற்ற முடியலை. போராடி பார்த்தது. கூட இருக்கிறவாள்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணுவா, என்னால் முடிஞ்சது கை கொடுத்துட்டேன்ப்பா, இதுக்கு மேலே உயிரெல்லாம் கொடுக்க முடியாது, கையை தான் கொடுக்க முடியும், எங்களுக்கு அடுத்த வேலை இருக்குதுன்னு மற்ற யானைகள்லாம் வெடுத்து. இப்போ கஜேந்திரன் தனி மரமாக மாட்டிக்கொண்டு போராடுகிறானா அந்த கஜேந்திரன். விஷ்ணு தர்மத்தில் வரும் ஸ்லோகம், கஜஹா ஆகர்ஷதே தீரே கிராஹா ஆகர்ஷதே ஜலே அபூத்வந்த்வ மகாயுத்தம் திவ்ய வருஷ சகஸ்ரிகம். 1000 வருடங்களுக்கு 1000 திவ்ய வருடங்களுக்கு இந்த யுத்தம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. யானை தாமரையும் கையில் கவிண்டே இருக்கு. முதலை யானையோட காலை பிடிச்சுடுத்து யானை தப்பிக்கணும்னு பார்க்கறது. இது கிருத்தயுகத்தில் நடந்த சம்பவம். அப்பாவாளுக்கு ஆயுள் கூட, அதனால 1000 ஆண்டுகளுக்கு மேலே வாழ முடியும். அதனால இந்த யானை 1000 ஆண்டுகள் இந்த முதலைகிட்டேன்னு தப்பிக்கலாம் போராடுறது. முதலையும் நான் விடமாட்டேன்னு ஒத்த காலில் நின்று யானையோட காலை கவ்விக்கொண்டே இருக்கிறது.
இப்படியே 1000 ஆண்டுகள் கழிந்தவாறே யானை யோசிச்சு பார்த்து தான் இதுக்கு மேலே நம் முயற்சியால் தப்பிக்க முடியாது, பகவானை தான் அழைக்க வேண்டும். என் துயரத்தை போக்கணும்னா, நான் இப்போ ஒரு பெருந்துயரம் பெருங்கஷ்டத்தில் இருக்கேன், இந்த கஷ்டத்தை போக்கணும்னா போன ஜென்மத்திலேருந்து நான் எந்த நாராயணனை வழிபட்டு வருகிறேனோ அந்த பகவானால் தான் என்னை காப்பாற்ற முடியும்னு பகவானை அழைக்க வேண்டும் என்று உள்ளம் கொண்டது அந்த யானை. இதை திருமங்கை ஆழ்வார் பாடுறார். நீனமர் பொய்கை நாண்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிடிந்து கானமர் வேழம் கையெடுத்து அலற கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழிதொட்டானை தேனமர் சோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஆனையின் துயரம் தீர, இந்த யானை தன்னுடைய துயரம் தீர வேண்டும்னு பகவானை அழைத்ததான். என்ன துயரம்? அதான் 1000 வருஷமா முதல்ல போட்டு காலை பிடிச்சுட்டே இருக்கேன், அது துயரமே இல்லையா யானைக்கு. ஏன்னா அந்த யானைக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுத்து, நாம் பகவானே கத்தின்னு சரணாகதி பண்ணிட்டோம், அதனால் இந்த முதலை என் காலை பிடிச்சாலும் பிராணனே போனாலும் அடுத்து நேராக வைகுண்டம் மோட்சத்துக்கு தானே போக போகிறோம், நாம் ஏன் கவலைப்படணும்? அப்போது ஒரு சரணாகதி பண்ணவன் மரணத்தை பார்த்து அஞ்சமாட்டான். சரணாகதி பண்ணாதவா பகவானை ஆசிரயிக்காதவா தான் யமனை குறித்து அஞ்சுவார்களாம். ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும்பொழுது எண்ணேன்னார் நம்மாழ்வார். பகவான்கிட்டயே எல்லாத்தையும் கொண்டு போய் சமர்ப்பித்தவன் ஆக்கை விடும்பொழுது எண்ணே. மோட்சம் போக போகிறான்னா அந்த காலத்தை சந்தோஷமாக எதிர்பார்ப்பானான். எதை போலன்னா நிச்சயதார்த்தமான பெண்மணி திருமண நாளை எதிர்பார்ப்பது போல. ஏன்னா என்னைக்கு இவன் ஒரு ஆச்சாரியன் மூலம் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணானோ அது நிச்சயதார்த்தம் மாதிரி. பகவான் சொல்லிடுறான், நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நிச்சயதார்த்தம் மாதிரி. இவன் பகவானுக்கே நிச்சயம் ஆயிடுத்து, மோட்சம்னு நிச்சயம் ஆயிடுத்து, நிச்சயதார்த்தம் ஆயிடுத்து. என்னைக்கு இவன் சரீரத்தை விட்டு மோட்சம் வைகுண்டம் போகிறானோ அது இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடைபெறக்கூடிய திருமணம். அப்போ ஒரு நிச்சயதார்த்தம் ஆன பெண் திருமணம் வரப்போறதுன்னா, ஆஹா நாம் ஆசைப்பட்ட கணவனை போய் அடைய போகிறோமே, சந்தோஷம் தான் படுவா. அப்போ திருமண நாளாக மரண நாளை நினைக்கிறான் கஜேந்திரன். அப்புறம் என்னதான்ப்பா துயரம்னா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஒரு தாமரையை பறித்து வச்சுட்டேன். இந்த தாமரை இவன் பக்தியின் பிரபாவத்தால் 1000 வருஷம் ஆனாலும் வாடாமல் இன்னும் அப்படியே இருந்துட்டு இருக்கு. இதை பகவான் திருவடியில் சமர்ப்பிக்காம என் பிராணம் போயிடுமோ, இந்த கைங்கரியம் நிறைவேறாமல் என் பிராணம் போயிடுமோ. ஒரு கைங்கரியத்தை நிறைவேற்ற முடியாமல் இருந்து விட்டால் இந்த லோகத்தில் பிறவி எடுத்து என்ன பயன்? அப்போது இந்த சரீரம் ஒன்று பகவான் கொடுத்துருக்கான், அதுவும் அகஸ்தியர் அனுகிரகத்தால் கிடச்சிருக்குன்னா இந்த சரீரத்தை கொண்டு ஒரு புஷ்பத்தை பறிச்சாவது பகவான் திருவடியில் போட்டேன்னு அந்த ஒரு கைங்கரியமாவது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. அது கூட கிடைக்காமல் போனால் நான் என்ன செய்வேன்? அப்போ யானையின் துயரம் உயிர் போகிறத பற்றி இல்லை, எந்த நிமிஷம் உயிர் போனாலும் மோட்சங்கிறது கன்ஃபார்ம்டு. ஆனால் இந்த தாமரையை பகவான் திருவடியில் சேர்க்கணுமே, அதை என்னால் சேர்க்க முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுவேன்? 1000 வருஷமாக போராடின்னு இருக்கேன், இது விடுறதா தெரியலையே என்று நினைத்து இப்போ பகவானை அழைக்கிறலாம். சத்து நாகவர ஸ்ரீமான் நாராயண பராயணஹா. இப்போது பகவானை அழைக்கிறது இந்த கஜேந்திர ஸ்துதின்னு பாகவதத்தில் வருது, 8வது ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயத்தில். இந்த யானை பகவானை அழைக்க தொடங்குகிறது. நமோ பகவதே தஸ்மை யத ஏதத் சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமகி நமஹா பகவதே தஸ்மை. அந்த பகவானுக்கு நமஸ்காரம் என்றது. இந்த ஸ்துதியை நன்னா கவனிங்கோ. திருமால், நாராயணன், ஸ்ரீனிவாசன், கேசவன், மாதவன் பேரே கிடையாது. என்ன பண்ணிடுது? சப்ஜெக்டிவாக ஒரு ஆள்னு சொல்லாமல் அப்ஜெக்டிவாக இந்த உலகத்துக்கெல்லாம் யார் ஆதி மூல காரண பொருளாக இருக்கானோ, வேதங்கள்லாம் யார் ஒருவனை பரம்பொருள்னு சொல்லியிருக்கோ அவன் வந்து காப்பாற்றட்டோன்னு இது ஜெனரிக்காக கூப்பிடுது. ஏன்னா யாரும் அவன் ப்ரூவ் பண்ணிட்டான், நான் ஏன் சொல்லணும்? அதனால் யாரை என்ன பண்ணுறது? நமஹா பகவதே. 6 குணங்கள் யாருக்கு இருக்கோ, இந்த ஸ்துதிக்கு அர்த்தம் பாருங்கோ, ரொம்ப அற்புதமான துதி இது. நமஹா பகவதே தஸ்மை. பகவான்னா 6 குணம் நிறைந்தவன் அர்த்தம். ஏன்னா பொதுவாக வான் அப்படின்னா ஒன்றை உடையவன் அர்த்தம். ஞானவான்னா ஞானத்தை உடையவன், வீரியவான்னா வீரியத்தை உடையவன், பலவான்னா பலத்தை உடையவன், பகவான்னா பகத்தை உடையவன். பகம்னா 6 குணம்: ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ். இந்த ஒன்னொன்றுக்கும் சாஸ்திர ரீதியாக டெஃபினேஷன் இருக்குது. ஞானம்னா எல்லாவற்றையும் அறிந்தவன், பலம் என்றால் தன் எண்ணத்தால் உலகை தாங்குபவன், வீரியம்னா மாறாமல் இருப்பவன் இங்கே அர்த்தம். வீரியம்னா மாறாமல் இருப்பவன். சக்தி என்றால் சேராததை சேர்க்கும் ஆற்றல் கொண்டவன்.
ஐஸ்வர்யம்னா ஈஸ்வரனாக இருந்து ஆளுமை செலுத்துபவன். தேஜஸ்னா தன் காரியத்தை தானே நிறைவேற்றிக்க கூடியவன், இன்னொருத்தர் உதவியை நாடாதவன். எல்லாவற்றையும் அறிவது ஞானம், உலகத்தை எண்ணத்தால் தாங்குவது பலம், மாறாமல் இருப்பது வீரியம், சேராததை சேர்ப்பது சக்தி, ஆளுமை செலுத்துவது ஐஸ்வர்யம், தன் காரியத்தை தானே செய்து கொள்வது தேஜஸ். இந்த 6 குணம் யாருக்கு இருக்கோ அவன் வரட்டும். நான் இன்னாரெலாம் பேர் சொல்ல மாட்டேன். இந்த 6 குணம் யாருக்கு இருக்கோ அவன் வரட்டும். சிதாத்மகம், யாரிடம் இருந்து சித்தாத்மகமாகிய இந்த பிரபஞ்சம் வந்ததோ, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொருளுக்கெல்லாம் அச்சித்துன்னு பேர். சித்துனா ஞானம், அச்சித்துனா ஞானம் இல்லாதது. நாம் பார்க்குற ஒரு லேப்டாப்போ அல்லது மொபைல் ஃபோனோ ஸ்டாண்டோ இந்த தூணோ டேபிளோ சேரோ இதுக்கெல்லாம் ஞானம் கிடையாது. அதனால் அதுக்கெல்லாம் அச்சித்துன்னு பேர். ஆனால் உள்ளே பார்த்தா சிதாத்மகம், அந்த அச்சித்து ஒன்னொன்றுக்குள்ளேயும் ஒரு சித்து இருக்கான். இப்போ நம்ம உடம்பு இருக்கே, இதுவும் அச்சித்து தான். உடம்புக்கெல்லாம் ஞானம் கிடையாது, உள்ளே இருக்க ஜீவாத்மாவுக்கு தான் ஞானம். நமக்கு ஞானம் உண்டுன்னு வேதம் சொல்லியிருக்கு, நம்பிப்போம். அதனால் சரீரத்துக்கு அச்சித்துன்னு பேர், உள்ளே இருக்க ஜீவாத்மாவுக்கு சித்துன்னு பேர். அப்போ இந்த உலகத்திலே நாம் வெளியில் காண்பதெல்லாம் உடல்கள்லாம், அது ஒரு மனித உடலாக இருக்கலாம், அல்லது மிருக உடலாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், அது அச்சித்து. உள்ளே பார்த்தா சித்து. இது ஆச்சரியம் இல்லை. முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேனே, டேபிள் இருக்குது, சேர் இருக்குது, தூண் இருக்குது, அதுக்குள்ளெல்லாமும் சித்துன்னு ஜீவாத்மா உண்டான். டேபிள்குள்ளே, லேப்டாப்குள்ளே, மொபைல் ஃபோனுக்குள்ளே எல்லாத்துலேயும் ஜீவாத்மா உண்டு. அதுக்குள்ளெல்லாம் எப்படிப்பா ஜீவாத்மா இருக்குன்னா இருக்குது. ஆனால் அதனுடைய தர்மபூத ஞானம் என்ற அறிவு நியர் ஜீரோவாக சுருங்கி இருக்குது. அதனால் அதை நான் லிவிங் திங்னு கிளாஸிஃபை பண்ணிடுறோம். மனித உடம்புக்குள் இருக்கும் ஜீவாத்மாவுக்கு கொஞ்சம், அது 1%, 2%, நமக்கு கொஞ்சம் அந்த தர்மபூத ஞானம்ங்கிற அறிவு கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு. அதனால் நம்ம லிவிங் திங்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம், மூச்சு விட்டுருக்கோம், பிராணம் இருக்குது, அவ்வளோதான். ஆகையினால ஜீவாத்மாங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் பல பல ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள். அதனால தான் பாருங்களேன், கண்ணுக்கே தெரியாமல் எத்தனை பாக்டீரியா வைரஸ் எவ்வளோ இடங்களுக்குள்ளே இருக்குது. இந்த டேபிள் எடுத்துட்டா இதுக்குள்ளே எவ்வளோ பாக்டீரியா இருக்கும். அதுபோல் இந்த டேபிளுக்கு கூட ஒரு கண்ட்ரோலிங் ஜீவாத்மான்னு பகவான் உள்ளே வச்சுருப்பான். ஆனால் அந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம்ங்கிறது நியர் ஜீரோவாக அப்படியே சுருங்கி இருக்கும். அதனால் அது இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, இந்த யானை என்ன சொல்கிறது, இப்படி சித்தை உள்ளடக்கிய அச்சித்மயமான இந்த உலகத்தை எல்லாம் யார் ஒருத்தன் படைச்சானோ அவன் என்னை காப்பாற்றட்டும்ன்றது. அடுத்த பாயிண்ட்டு, புருஷாய, யார் ஒருத்தன் வேண்டும் வரங்களை எல்லாம், கேட்டவர் கேட்ட வரத்தை கேட்டவுடன் கேட்டபடி கேட்டதை விட அதிகமாக யார் ஒருத்தன் கொடுப்பானோ அவன் என்னை காக்கட்டும். ஆதி பீஜாய, முதல் தனி வித்தேயோ என்று இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதி மூலமாக யார் இருக்கானோ, அதனால தான் நம்ம பொதுவாக சொல்லிவிடுவோம், இந்த யானை ஆதி மூலமேன்னு அழித்தது. ஆதி பீஜாய, உலகத்துக்கு ஆதி மூலமாக யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் என்னை காப்பாற்றட்டும். பரேஷாய, ஆளுமைகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஆளுமையா, ஆளுமை செலுத்துவோர் மீது கூட ஆளுமை செலுத்துபவனா யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் என்னை காப்பாற்றட்டும். இங்கே அடுத்த ஸ்லோகம் பாருங்க. யஸ்மின் இதம் யதச்சேதம் ஏனேதம் ய இதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹ தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். யாரிடம் உலகமோ, யாரிடம் இருந்து உலகமோ, யாரால் உலகமோ, யாரே உலகமோ அவன் நம்மை காக்கட்டும். இவ்வளோ நேரமாக கதை தானே சொல்லிட்டு இருந்தேன். இது அற்புதமான ஸ்லோகம். யாரிடம் உலகமோ, யாரிடமிருந்து உலகமோ, யாரால் உலகமோ, யாரே உலகமோ அவன் காக்கட்டும். ஒன்றும் புரியலையே. யாரிடம் உலகமோனா பிரளய காலத்தில் யாரிடம் போய் உலகம் லயிக்குமோ அப்போ அவன் தான் அழிப்பவன். யாரிடம் இருந்து உலகமோனா படைப்பு காலத்தில் யார்கிட்டேந்து உலகம் உருவாகி வரதோ அப்போ உலகத்தை படைப்பவன். அதுக்கப்புறம் யாரால் உலகமோனா யாரால் இந்த உலகம் நிலைநிறுத்தி காக்கப்படுகிறதோ காப்பவன் அர்த்தம். அப்போ யாரிடம் உலகம்னா அவன்கிட்ட போய் அழிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம். யாரிடம் இருந்து உலகம்னா அவன்கிட்டேருந்து உருவாகி வர்றதுன்னு அர்த்தம். யாரால் உலகம்னா அவனால் தான் உலகம் சஸ்டெயின் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அவர் தான் காட். ஜிஓடி, ஜி ஃபார் ஜெனரேஷன், ஓ ஃபார் ஆப்ரேஷன், டி ஃபார் டெஸ்ட்ரக்ஷன். ஜி ஜெனரேஷன் படைத்தல், ஓ ஆப்ரேஷன் காத்தல், டி டெஸ்ட்ரக்ஷன் அழித்தல். ஜிஓடி காட். அந்த காட் யாரோ ய இதம் ஸ்வயம், அவரே இந்த பிரபஞ்சம்னு சொல்லிடலாம்.
ஏன்னா பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் தனக்கு சரீரமாக உடலாக கொண்டு உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ளன். எல்லா பொருளையும் தனக்கு உடலாக கொண்டு ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அந்த பகவான் இருக்கான். அதுபோல் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் சரீரமாக கொண்டு, இந்த அச்சித்துன்னு சொல்கிற ஜடப்பொருள் மட்டும் இல்லை, உள்ள சித்துன்னு ஜீவாத்மா சொல்கிறோமே, அந்த ஜீவாத்மாவையும் உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள்ளும் இருந்து அந்த பகவான் தான் தாங்கி கொண்டு இருக்கிறான். அப்போது எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்கிறதுனால, எல்லாத்தையும் அவர் ஆள்றதுனால அவரே எல்லாம்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒரு ஆஃபீஸில் போய் பார்க்குறோம், இப்போ அந்த ஆஃபீஸ் எப்படின்னு கேட்குறான். அந்த எம்டி ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் தான் சார் அந்த ஆஃபீஸ் ஏன்னா. ஏன்னா அவர் எப்படி வைக்கிறாரோ அப்படி தான் எல்லாரும் இருப்பா, அவரே எல்லாம். அதுபோல பகவானுக்கு சரீரமாக அவன் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவனே எல்லாம். அப்போ அவன்கிட்ட போய் லயமடைகிறது, அவன்கிட்டேந்து வந்து தோன்றது, அவனால் நிலை நிற்கிறது, அவனே எல்லாம் என்னும்படி அவனால் இயக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவன் எவனோ யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹா, அவன் அச்சித்துன்னு சொல்கிற ஜடப்பொருளை விடவும் உயர்ந்தவன், சித்துன்னு சொல்கிற ஜீவாத்மாவை விடவும் உயர்ந்தவன், அஸ்மாத்து பரஸ்மாத்து ச பரஹா, அச்சித்தை விட உயர்ந்தவன், அதை விட உயர்ந்த சித்தை விட உயர்ந்தவன், ரெண்டை விட உயர்ந்த ஈஸ்வரனா, கண்ட்ரோலரா, சர்வேஸ்வரனாக அந்த பகவான் இருக்கிறான். அதுதான் நம்மாழ்வார் தமிழில் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ, சூழ்ந்து அதனில் பெரிய பரணன் மலர் ஜோதியோ, சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ. அஜித்தை விட பெருசு சித்து, சித்தை விட பெரியவன் பகவான். ஆனால் நம்மாழ்வார் அடுத்து 4வது ஒரு வரி போட்டார், அந்த பகவானை விட பெருசு ஒன்று இருக்குன்னார். என்னன்னா, பகவான் மீது நம்மாழ்வார் கொண்ட ஆசையான், சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவர சூழ்ந்தாயே. அந்த மாதிரி யஹா அஸ்மாத்து பரஸ்மாச்ச பரஹா தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். இது வரைக்கும் பகவானோட பேர் ஏதாவது வந்ததா? அடையாளம் மட்டும், குணத்தை மட்டும் தான் சொல்கிறது. இந்த குணமெல்லாம் யாருக்கு இருக்கோ அவன் வரட்டும். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு, இது இன்னும் ட்ரிக்கி ஸ்லோகம். நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய நமோபவர்காய பராயணாய. நமோ நமஸ்தே அகில காரணாய, அனைத்துக்கும் யார் ஒருவன் காரணப் பொருளாக இருக்கிறானோ, அனைத்துக்கும் காரணப் பொருளாக இருக்கும் அந்த காரணன், அந்த காரணன் என்னை வந்து காக்கட்டும். அடுத்து அவன் எப்படிப்பட்டவன்னா நிஷ்காரணாய, தனக்கொரு காரணம் இல்லாதவன். எல்லாத்துக்கும் அவன் காரணமாக இருப்பான், ஆனால் அவனுக்கு ஒரு காரணம் கிடையாது. அப்போ அகில காரணாய, எல்லாத்துக்கும் அவன் தான் பேஸ். நிஷ்காரணாய, அவன் இதுலேருந்து தான் தோன்றினான்னு சொல்ல முடியாது, அவன் எப்போதும் இருக்கான். அற்புத காரணாய, இந்த உலகத்துக்கு அவன் அற்புத காரணமாக இருக்காரான். அது என்ன அற்புத காரணம்னா ஒண்டர்ஃபுல் காஸ்ன்னு அர்த்தம். காஸ் எஃபெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில், காரண காரியம்பா. காரணம்னா காசேட்டிவ் ஆப்ஜெக்ட், அதுலேருந்து காரியம்னா அதுலேருந்து வரக்கூடிய எஃபெக்ட். பகவான் எப்படி இருக்காராம்? ஒண்டர்ஃபுல் காஸ், அற்புத காரணமாக இருக்காராம். அது என்ன அற்புத காரணம்னா, இதை பெரியோர்கள் ரொம்ப அழகாக விளக்குறார். இப்போது நீங்கள் உலகத்தில் ஒரு பொருள் உருவாகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 3 விதமான காரணம் வேணும். உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்லாம் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா டெக்னிக்கல் டேர்ம் வச்சு உபன்யாசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை சிம்பிளாக சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் ஹை லெவல். டெக்னிக்கல் டேர்ம் ஈஸியாக சொல்லலாம். காலத்திரயத்திலும் தத்துவத்திரயத்தையும் ரகசியத்திரயத்தையும் சிந்தித்து தாப்பத்திரயத்திலேருந்து விடுவித்து தப்பிச்சு போங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஒவ்வொரு திரயத்துக்கும் அர்த்தம் சொல்கிறது தான் கஷ்டம், அதுதான் ஹை லெவல். அதாவது ஒரு பொருள் லோகத்தில் உருவாக்கணும்னா 3 காரணம். ஒன்று ரா மெட்டீரியல், இன்னொன்று கிரியேட்டர், 3வது இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த 3 வேணும். இப்போ ஒரு தோசை சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் என்னென்னா தோசை மாவு, அதுக்கு உபாதான காரணம்னு பேர். தோசை மாவு ரா மெட்டீரியல். அதுக்கு ஒரு கிரியேட்டர் வேணும், தோசை மாஸ்டரோ தோசை வாக்கிற மாமியோ மாமாவோ யாரோ ஒருத்தர், அவருக்கு மேனேஜரியல் காஸ், கிரியேட்டர்னு பேர். அதுதான் நிமித்த காரணம். 3வது சககாரி காரணம், இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அடுப்பு, தோசைக்கல், தோசை திருப்பி, அப்புறம் எண்ணெய் ரோஸ்ட்டோ நெய் ரோஸ்ட்டோ அதுக்கு என்னென்ன சேர்க்குறாளோ அதெல்லாம் வேணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், நான் ஹோட்டலில் தோசை சாப்பிட்றேன், அது ரொம்ப வாசனையாக இருக்குது, அது ஏன்டான்னு கேட்டான். வீட்டு தோசையிலலாம் அந்த வாசனை வரலையேன்னா. நான் சொன்னேன், அதில் ஒரு உபாதான காரணம் ஒன்று ஆட் பண்ணுவா, அதனால் வாசனையாக இருக்கும்னு. என்னடான்னு கேட்டான். நம்ம வீட்டிலலாம் கல் காஞ்சி விடுத்தான்னு எப்படி டெஸ்ட் பண்ணுவான்னா, கொஞ்சம் தண்ணி தெளித்து டெஸ்ட் பண்ணுவா. ஹோட்டலில் கல் காஞ்சி விடுத்தான் இப்படி தான் டெஸ்ட் பண்ணுவா. அது எக்ஸ்ட்ரா ஒரு உபாதான காரணம் இருக்குது, அதனால் வாசனை போய் சாப்பிட்டுக்கோன்னு. அப்புறம் ஹோட்டல்னால் வேறு யாரும் நம்மள்ட்ட ஏதாவது சண்டைக்கு வந்துட போகிறா அடியன். ஜஸ்ட்டு இதெல்லாம் டிஸ்க்ளைமரோடு சொல்லிடுறேன். டேக் இட் வித் எ பிஞ்ச் ஆஃப் சால்ட். நாம் யாரையும் சொல்லவில்லை, இது வெறும் நகைச்சுவைக்காக மட்டுமே சொல்லப்பட்டது. அதோடு முடிச்சு நம்ம மேட்ருக்கு வந்துடுவோம். இப்போ என்னன்னா, இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் காசுன்னு ரா மெட்டீரியல் சொல்கிறோம்.
ஒரு கிரியேட்டர் மேனேஜரியல் காஸ்ட் சொல்கிறோம், அத்தோட சில இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறோம். ஒரு தோசைக்கே 3 வித காரணம்னா மொத்த உலகத்துக்கும் எத்தனை காரணம்? எத்தனை? மொத்த உலகத்துக்கு ஒரே காரணமா? பகவான் ஒத்தனே காரணமா? ரா மெட்டீரியலும் அவர் தான், கிரியேட்டரும் அவர் தான், இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவர் தான். ஏன்னா இந்த உலகத்துக்கு ரா மெட்டீரியல் எங்கே வருதுன்னா சித்து அச்சித்தை வச்சு தானே உலகத்தை படைச்சாருன்னு பார்த்தோம். சித்துங்கிற ஜீவாத்மா, அச்சித்துங்கிற ஜடப்பொருள் எல்லாம் பகவானுக்கு தான் சரீரமாக இருக்குது. தன் சரீரமான சேத்தனத்தை வச்சு உலகத்தை படைக்கிறதுனால அவரோட சரீரமே ரா மெட்டீரியலாக இருக்கிறதுனால பகவானையே ரா மெட்டீரியல்னு சொல்லிடலாம். கிரியேட்டர் யார்? படைப்பாளி, அவரே தான் படைப்பாளி. இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? அவருடைய ஞானம் தான் இன்ஸ்ட்ருமெண்ட். அவருடைய சங்கல்பம் உலகம் உருவாகட்டோம்னா உருவாயிடுறது. அப்போது இதுக்கு சிறந்த உதாரணம் என்னென்னா சிலந்தி வலை. சிலந்தி வலைக்கு ரா மெட்டீரியல் எங்கேருந்து வருது? சிலந்திக்கிட்டேருந்தே வருது. கிரியேட்டர் யார்? சிலந்தி. இன்ஸ்ட்ருமெண்ட் இது சிலந்தியோட 8 காலு. அப்போ தன் சரீரத்தையே மூலப்பொருளாக கொண்டு தானே படைப்பாளியாக இருந்து தன் ஞானத்தையே கருவியாக கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறதுனால அற்புத காரணன். அதை நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வ ஆகம ஆம்னாய மகார்ணவாய. அது மட்டும் இல்லை, மகார்ணவம் அவன் ஒரு பெரிய கடல். எப்படிப்பட்ட கடல்னா ஒரு கடலில் நிறைய நதிகள் வந்து சேரும் இல்லையா, அதுபோல் பகவான் என்ற கடலை நோக்கி ஆம்னாய, ஆம்னாயம்னா வேதம்னு அர்த்தம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இதை சார்ந்த உபனிஷத்துகள் இதெல்லாம் நதி போல ஓடுறதான். நதியெல்லாம் எங்கெங்கோ ஓடுறதான்னா தனியாக ஓடலையாம், பகவான்கிற ஒரு கடலில் வந்து எல்லாம் சேர்ந்துடுறதான். அது மட்டும் இல்லை, சர்வ ஆகம ஸ்ரீ பஞ்சராத்திரம் உள்ளிட்ட ஆகம சாஸ்திரங்கள், அந்த ஒரு ஆகமத்தில் எடுத்துட்டா பல சம்ஹிதை, பௌஷ்கர சம்ஹிதை, பாத்ம சம்ஹிதை, ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதை, பரமேஸ்வர சம்ஹிதை, பல சம்ஹிதை. இந்த சம்ஹிதையெல்லாம் ஆறு மாதிரி ஓடின்னு இருக்கேன்னா அத்தனை சம்ஹிதைகளாகிய ஆறுகளும் ஒரே பகவான் என்னும் கடலில் வந்து சேர்றதான். அதனால தான் இது பாருங்க, கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆகம சாஸ்திரத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டான். சில இடத்துல என்ன பண்ணிடுவா, ஆகமத்தையே வேதம்னு அர்த்தம் பண்ணிடுவா. நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, இது ஆகமம்னு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆம்னாயம்னு வேதத்தை தனியாக சொல்லி ஆகமத்தை தனியாக சொல்லி இங்கே கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான். அர்ச்சக சுவாமி முத நாள் வருவார்னு கஜேந்திரனுக்கு தெரியும். அதனால சர்வ ஆகம ஆம்னாய மகார்ணவாய, எல்லா ஆகம சாஸ்திரங்களும் வேதங்களும் நதிகளாக ஓடி எந்த கடல்ல போய் சேருமோ அந்த பகவான் யாரோ அவன் வரட்டும். அடுத்து நமஹா. அப்போ இது வரைக்கும் நாராயணன் பேர் வந்ததா? இது வரைக்கும் அல்ல. நமஹா அபவர்காய. அபவர்க்கம்னா மோட்சம். மோட்சம் போகிற வாழ்க்கெல்லாம் யார் ஒருத்தன் லட்சியமாக இருக்கானோ, மோட்சம் போகிறவா யார் திருவடியை போய் அடையணும்னு நினைப்பாளோ அப்படிப்பட்டவன் யாரோ அவன் வந்து என்னை காப்பாற்றட்டும். பராயணாய, அந்த மோட்சத்தை அடைவதற்கு உயர்ந்த வழியா யார் இருக்கானோ அவன் வரட்டும். மோட்சத்துக்கு இலக்காய் இருப்பவன் அபவர்காய, அந்த மோட்சம் அடைவிக்கக்கூடிய வழியாக இருப்பவன் பராயணாய. ஏன்னா மோட்சத்துக்கு அடைவிக்கும் வழியும் பகவான் தான், அடையும் இலக்கும் பகவான் தான். ஆறும் அவனே, பேரும் அவனே. இது உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் கும்பகோணத்துலேருந்து சென்னை போகணும்னா உங்களுக்கு இலக்கு சென்னை, ஆனால் அதுக்கு சாதனம் சென்னையே இதுக்கு சாதனமாக இருக்குமா? நீங்கள் பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், வசதி இருந்தால் காரில் போகலாம், இல்லை கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருந்தால் பைக்கில் போகலாம். அப்போது பைக்கோ காரோ ட்ரெயினோ பஸ்ஸோ சாதனம். சென்னைங்கிறது லட்சியம். பகவானை அடைவதற்கு லட்சியமும் அவர் தான், அதுக்கு வழி சாதனம் என்னன்னா அவர் திருவடியை தான் முடிச்சுக்கணும். அப்போ அவர் திருவடியை கொண்டு தான் அவனை அடைய முடியுமே ஒழிய இன்னொன்றை கொண்டு அவனை அடைய முடியாது. எப்படின்னா கொக்கு பிடிக்கிற கதை ஒன்று சொல்லுவாள். அவன் நண்பன்கிட்ட கேட்டானா, ஏடா இந்த கொக்கு பிடிக்கணும்னு ஆசை, எப்படிடா பிடிக்கிறதுன்னா அவன் சொன்னான், ஏய் நீ வரதை பார்த்தா கொக்கு பறந்து போயிடும். அப்போ கொக்கு பறந்து போகாமல் இருக்க என்ன பண்ணுறதுன்னா, நீ என்ன பண்ணு, முதல்ல கொக்கை பிடிச்சி கொக்கு தலையில் வெண்ணெயை வச்சுட்டு கொக்கை வெயிலில் நிறுத்திவிடு. வெயிலில் அப்படியே வெண்ணெய் உருகி உருகி நெய்யாகி கொக்கோட பார்வையை மறைச்சிடும். அதுக்கப்புறம் நீ போனால் கொக்குக்கு கண்ணு தெரியாது, பறக்காது, நீ போய் கொக்கை பிடிச்சின்னு போனான். இவன் கேட்டான், ஏண்டா வெண்ணெயை வைக்கிறதுக்கு முதல்ல போய் கொக்கை பிடிக்கணும்ல. இது எப்படி இருக்குன்னா, முதல்ல ஒரு கொக்கை பிடிச்சிட்டு அலுங்காமல் அது தலையில் வெண்ணெயை வச்சு அப்புறம் அதை 1 மணி நேரம் வெயிலில் நிற்க வச்சு அப்புறம் அந்த வெண்ணெயெல்லாம் நெய்யாக உருகி அப்புறம் பிடிக்கிறதுக்கு நான் முதல்லையே கொக்கை பிடிச்சி போயிடுவேனே. இந்த மூட்டைப்பூச்சி நசுக்கிற மிஷின்னு ஒரு நகைச்சுவை காட்சியில் சொல்கிற மாதிரி மூட்டைப்பூச்சியை நசுக்கிட்டு போகிறத விட்டுட்டு அலுங்காமல் மூட்டைப்பூச்சியை எடுக்கவும், மிஷினில் போடவும், சாகும் வரை குத்தவும், சாகவில்லை என்றால் மாங்கு மாங்கு என்று குத்தவும்னு சொல்கிற மாதிரி இப்படி எவனா சுற்றுவானான்மா.
அதுபோல தான் பகவானை அடைவதற்கு அது வழியா இது வழியா எது வழியோ என்று சுத்தாமல் நாம் அடைய வேண்டிய லட்சியம் பகவான் திருவடினா, கொக்கை பிடிக்கிறவன் எப்படி நேராக கொக்கை பிடிச்சின்னு போயிட்டே இருக்கணுமோ, பகவான் திருவடி அடையணுமா, அவன் திருவடியிலேயே நேராக போய் நாம் விழுந்துட்டோம்னா அவன் நம்மை ரட்சிப்பான். இதைத்தான் இந்த உபதேச முத்திரையில் ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்கிறாளாம். இதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது, அதில் ஒரு விளக்கம் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆள்காட்டி விரலையே நகர்த்தாமல் கட்டை விரலை மட்டும் மேலே தூக்கி பாருங்க, இந்த முதிரை வரதான்னு. வரவே வராது. ஆள்காட்டி விரல் அப்படியே இருக்கணும், கட்டை விரலை மட்டும் மேலே தூக்கி பாருங்க, வரல. கட்டை விரலையே நகர்த்தாதீங்க, ஆள்காட்டி விரலை மட்டும் கீழே இறக்கி பாருங்க, வந்துருத்து. இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. இந்த ஜீவாத்மா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவனை போய் தொட முடியாது. இந்த பரமாத்மா இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அதனால லட்சியம் என்ன? நமோபவர்காய, பரமாத்மாவை தொடுவது தான் லட்சியம். வழி என்னன்னா அதுவே தான் இறங்கி வரணும், பராயணாய. அப்போ நமோபவர்காய பராயணாய, இலக்காகவும் நீ தான் இருக்க, அடைவிக்கும் வழியாகவும் நீ தான் இருக்க. அத்தனையும் சொல்லி இந்த யானை ஸ்தோத்திரம் பண்ணிடுத்து. அப்போ யார் ஒருத்தன் 6 குணங்களோடு இருக்கிறானோ, யார் ஒருத்தன் உலகத்துக்கு ஆதி மூலமாக இருக்கிறானோ, யார் ஒருத்தன் மிகச்சிறந்த ஆளுமையோ, யார் ஒருத்தன் கேட்ட வரங்கள் எல்லாம் கொடுப்பானோ, யார்கிட்ட உலகம் பிரளயத்தில் லயிக்குமோ, யார்கிடம் இருந்து உலகம் படைக்கப்பட்டதோ, யாரால் உலகம் நிலைக்கிறதோ, இந்த உலகத்தை தன் சரீரமாக கொண்டு ஆள்பவன் எவனோ, எந்த ஒருவன் எல்லாத்தை விட உயர்ந்தவனாக இருக்கிறானோ, எல்லாத்துக்கும் யார் ஒருத்தன் காரணம், தனக்கு ஒரு காரணம் இல்லாதவனாக யார் ஒருவன் இருக்கிறானோ, இந்த உலகத்தின் அற்புத காரணமாக சிலந்தி வலைக்கு சிலந்தி போல் யார் ஒருவன் இருக்கிறானோ, எல்லா வேதங்களும் ஆகம சாஸ்திரங்களும் எந்த கடலிலே போய் சேர்கிறதோ, யார் ஒருத்தன் மோட்சத்துக்கு லட்சியமா இருக்கானோ, யார் ஒருத்தன் மோட்சத்தை அடைவிப்பானோ, அவன் வந்து என்னை காப்பாற்றட்டும்னு சொல்லிட்டு முடிச்சுடுத்து யானை. நாராயணன் பேரை சொல்லலை. இப்போ தேவர்கள்லாம் என்ன பண்ணாலும், இது சுகபிரம்மம் பாகவதத்தில் தெரிவிக்கிறார். அந்தந்த தேவர்கள் என்ன பண்ணாலும் அவன் நம்மளைத்தான் யானை கூப்பிடுறது போல இருக்குன்னு ஆரம்பத்தில் கிளம்பிட்டாலும். இது சுகபிரம்மம் ஸ்லோகம். ஏவம் கஜேந்திரம் உபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயோ விவித லிங்க பிதாபிமானாகா. இப்போ முதல்ல காரண பொருள் என்னை காக்கட்டும்னு சொல்லித்தான் யானை. உடனே இந்திரன் பார்த்தான், இந்த தேவலோகத்தில் நடக்கிறதுக்கெல்லாம் நான் தான் காரணம், காரண பொருள்னு கூப்பிட்டுருக்கு, நான் யானையை காப்பாற்ற போறேன்னு இந்திரன் ஐராவதத்தை எடுத்துன்னு கிளம்பினானான். அப்புறம் யானை சொல்லித்து அகில காரணாய, எல்லாத்துக்கும் யார் காரணமோ அவன். இந்திரன் பார்த்தான், எல்லாத்துக்கும் நாம இல்லை, இந்த கேஸ் அவரது கேஸ் நம்மளுது இல்லைன்ட்டு பின்வாங்கிட்டான். பிரம்மா பார்த்தார், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், ஹலோ நான் வந்துட்டேன். தன்னுடைய அம்சவாகனம் அன்னப்பறவை எடுத்துட்டு பிரம்மா கிளம்பினாராம். யானை சொல்லித்து நிஷ்காரணாய, தனக்கொரு காரணம் இல்லாதவன். பிரம்மா பார்த்தார், நாராயணன் தான் உந்தி தாமரையில என்ன படைச்சான், நான்முகனை நாராயணன் படைத்தான். அச்சோ நமக்கு ஒரு காரணம் இருக்கான், நாம இல்லை. அப்போ அவவா என்ன பண்ணிட்டாலாம், இந்த கேஸ் அவரது கேஸ், கேஸ் அவரது கேஸ், கேஸ் அவரது கேஸ் சொல்லிட்டா. பெருமாள் சொன்னாராம், கரெக்டு, இது கேசவரது கேஸ்ன்ட்டு பெருமாள் கிளம்பி வந்துட்டான். அவள்லாம் கேஸ் அவரது கேஸ், கேஸ் அவரது கேஸ்னா பெருமாள் சொன்னார், ஆமா இது கேசவர் அது கேஸ் தான், நான் தாண்டா அந்த கேசவன், இது கேசவர் அது கேஸ் தான், இது என்னோட கேஸ் தான். நைத்தே யதோப சசுருபுகு நிகிலாத்மகத்வாத் தத்ரா கிலாமரமயோ ஹரிஹி ஆவிராசீத். அதனால ஹரியாகிய பகவான் புறப்படுகிறானா இந்த யானையை காப்பாற்றுவதற்காக, இந்த ஒரே ஒரு ஜீவாத்மாவை காப்பதற்காக வைகுண்டத்தில் இருந்து பகவான் புறப்பட்டான். ஏன்னா பகவானை பொறுத்தவரை எல்லாரும் அவனுக்கு சமம். இன்னார்னா நான் பண்ணுவேன், இன்னார்னா பண்ண மாட்டேன். பகவானுக்கு அந்த வேறுபாடு கிடையாது. திருச்சந்த விருத்தத்தில் திருமழிசை பிரான் பாசுரம், ஆனை காத்தோர் ஆனை கொன்ற தன்றி ஆயர் பிள்ளையாய், ஆனை மேய்த்தி ஆனை உண்டி அன்று குன்றம் ஒன்றினால், ஆனை காத்து மையரிக்கள் மாதராத்திரத்து முன், ஆனை அன்று சென்றடர்த்த மாயமென்ன மாயமே. பகவான் ஒரு யானையை காத்தான், ஒரு யானையை கொன்றான். ஒரு குரங்கை காத்தான், ஒரு குரங்கை கொன்றான். ஒரு அசுரனை காத்தான், ஒரு அசுரனை கொன்றான். ஒரு அரக்கனை காத்தான், ஒரு அரக்கனை கொன்றான். ஒரு அத்தானை காத்தான், ஒரு அத்தானை கொன்றான். டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு, அர்த்தம் சொல்லு. அத்தான்னா அத்தை மகன். ஒரு அத்தானை காத்தான், ஒரு அத்தானை கொன்றான். அர்ஜுனன்கிற அத்தை மகனை காத்தான். சிசுபாலன் என்ற அத்தை மகனை கொன்றான். ஒரு அரக்கனை காத்தான், ஒரு அரக்கனை கொன்றான். விபீஷணன்கிற அரக்கனை காத்தான். ராவணன்கிற அரக்கனை கொன்றான். ஒரு குரங்கை காத்தான், ஒரு குரங்கை கொன்றான். சுக்ரீவன்கிற குரங்கை காத்தான். வாலி என்ற குரங்கை கொன்றான். ஒரு அசுரனை காத்தான், ஒரு அசுரனை கொன்றான். பிரகலாதன்கிற அசுரனை காத்தான். ஹிரண்யகசிபுங்கிற அசுரனை கொன்றான். ஒரு யானையை காத்தான், ஒரு யானையை கொன்றான். கம்சனுடைய குவலையாப்பிடம்ங்கிற யானையை கொன்றான். கஜேந்திரன்கிற யானையை காத்தான். அப்ப நீ யானைங்கிறதுக்காக உனக்கு ப்ரிஜுடிஸும் கிடையாது, அத்த மகன்கிறதுக்காக ப்ரிஃபரன்ஸும் கிடையாது.
அரக்கன் அசுரன்கிறதுக்காக ஒதுக்கி வைக்கிறதும் கிடையாது, குரங்குங்கிறதுக்காக உன் பக்கத்தில் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். அப்போ அவரவர் மனசில் எவ்வளவு தர்மம் பக்தி இருக்குன்னு பகவான் பார்க்குறான். அவன் நல்லவனாக இருக்கான், பக்தியோடு இருக்கான்னா அது ஒரு குரங்காவோ யானையாவோ இருந்தாலும் பகவான் காப்பாற்றுவான். ஆனால் தீய வழியில் போகிறான், பக்தி இல்லாமல் இருக்கான்னா சொந்த அத்தானாக இருந்தாலும் பகவான் அழித்து விடுவான். ஆனை காத்தோர் ஆனை கொன்ற தன்றியாயர் பிள்ளையாய் ஆனை மேய்த்தி யானை உண்டி அன்று குன்றம் ஒன்றினால் ஆனை காத்து மையறிக்கண் மாதரார் திறத்து முன் ஆனை அன்று சென்றடர்த்த மாயம் என்ன மாயமே. இப்போ பகவான் புறப்படுகிறான். எப்படி புறப்பட்டான்ங்கிறத ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்தில் பராசர பட்டர் தெரிவிக்கிறார். இப்போ வைகுண்டத்திலேருந்து பெருமாள் புறப்படுறார். இப்போ பாருங்க, அப்படியே நாமும் அந்த பொய்கை கரையிலே காத்திருக்கிறோம். யானை மாட்டின்றது, துதிக்கையிலே ஒரு தாமரை, கால் பார்த்தா முதலையோட வாய்க்குள்ள இருக்கு. 1000 வருஷம் போராடி களைச்சு போயிருக்கு யானை. பகவானை கூப்பிட்டுருக்கு. பகவான் புறப்படுறான். இது ஏன் கேஸ் தான், கேசவரது கேஸ் தான் பகவான் புறப்படுறான். எப்படின்னா அதந்திரித சமூபதி பிரகிதஹஸ்தம் அஸ்வீகிருத பிரணீத மணிபாதுகம் கிமிதி விஸ்மிருதாந்தப்புரம் அவாகன பரிஷ்கிரியம் பதகராஜம் ஆரோகதः கரிப்பிரவர பிரும்ஹிதே பகவதஸ்வராயை நமஹா. பொதுவாக வைகுண்டத்துலேருந்து பெருமாளுக்கு ஒரு புறப்பாடுன்னா அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கான். ஒன்றுமே இல்லாத நாம கிளம்புறோம்னாலே வீட்டில் ஒரு 4 புரோட்டோகால் வச்சுருக்கோம். அப்போ பகவான் கிளம்புறான்னா அதுக்குன்னு எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கும். முதல்ல என்ன பண்ணணும்னா, பெருமாளின் படைத்தளபதி விஸ்வக்சேனர்னு இருப்பார். எல்லா பெருமாள் கோவில்லையும் பாருங்க விஸ்வக்சேனர்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் அதில் ஒரு பெரிய அதிசயம், திருக்குடந்தையில் மட்டும்தான் அந்த விஸ்வக்சேனர் சார்கபாணி 6ஆம் முதல்வானை போலவே நின்ற திருக்கோலத்தில் இருப்பார். பொதுவாக விஸ்வக்சேனருங்கிறவர் அமர்ந்து தான் இருப்பார். எல்லா ஊர்லேயும் பாருங்க விஸ்வக்சேனர் உட்காந்து தான் இருப்பார். ஆனால் கும்பகோணத்தில் மட்டும் அந்த விஸ்வக்சேனர் நின்றுட்டு இருப்பார். அவர் ஏன் நின்று இருக்காருங்கிறதுக்கான காரணம் நம்மாழ்வார் 6ஆம் முதல்வானை பாடும்போது தெரிவிச்சிருக்கார். இசைவித்து என்னை உண்டாள் இனக்கீழ் இருத்தும் அம்மானே அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி. இங்கே அமரர்னா வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள்னு அர்த்தம். அமரர் தலைவர்னா நித்தியசூரிகளின் தலைவரான விஸ்வக்சேனர். அமரர் தலைவர் தலைவானா நித்தியசூரிகளின் தலைவரான விஸ்வக்சேனருக்கு தலைவனே. அந்த விஸ்வக்சேனர் கும்பகோணத்தில் எப்படி இருக்காராம், அசைவு இல் அமரர் தலைவர் தலைவா, அசைவு இல்லாமல் இருக்காராம். ஏன்னா சார்கபாணி பெருமாளுடைய அழகை பார்த்தாராம் விஸ்வக்சேனர். இவ்வளோ அழகான எழுந்தபடி ஸ்டன்னாய் நின்னாராம். நின்னவர் அந்த அழகில் அப்படியே பெருமாளையே பார்த்து நின்றுட்டு இருக்கார் பாருங்க. அசைவில் அமரர் தலைவர் தலைவான் இது ஆழ்வார் பாடியிருக்கார். விஸ்வக்சேனருக்கு மங்களாசாசனம் கும்பகோணத்தில் மட்டும்தான். அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி. அந்த விஸ்வக்சேனர் அவர் முதல்ல பெருமாள் கிளம்புறாருன்னா விஸ்வக்சேனர் வந்து கைப்பிடிச்சு கருட வாகனத்தில் ஏற்றி உட்கார வைப்பாராம். இவர் எல்லாம் முதல்ல விஸ்வக்சேனர் தயார் பண்ணி கருட வாகனத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போது நாம் கிளம்பி எல்லாம் ரெடியாகி வாசலுக்கு வந்தால் டிரைவரை காணுன்ட்டு அப்புறம் டிரைவர்னு கூப்பிட்டுருப்போம். பெருமாளுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு விஸ்வக்சேனர் எல்லாம் தயார் பண்ணி வச்சு எழுந்தருளலாம்னு பகவான்கிட்ட வந்து பிரார்த்தித்து, அதுக்கப்புறம் விஸ்வக்சேனர் கைப்பிடிச்சு பெருமாளை கருட வாகனத்தில் ஏற்றி அமர்த்துவாராம். ஆனால் விஸ்வக்சேனர்கிட்ட பெருமாள் சொல்லவும் இல்லை கொள்ளவும் இல்லை. இந்த யானை ஆதி மூலமேனு கூப்பிட்டவும் கிடுகிடுன்னு விஸ்வக்சேனர்கிட்டயே சொல்லிக்காமல் கிளம்பிட்டாராம். அது மட்டும் இல்லை, அஸ்வீகிருத பிரணீத மணிபாதுகம். எங்கே கிளம்பினாலும் திருவடியில் பாதுகையோடு தான் பெருமாள் கிளம்புவார். அவர் சயனிச்சுட்டு இருந்தால் கூட பாதுகை திருவடியை விட்டு விலக மாட்டாள்னு பாதுகா சகஸ்திரத்தில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கும் போதும் திருவடியில் பாதுகை இருந்துகிட்டே இருப்பானோ. எதுக்குன்னா பாதுகா தேவிக்கு ஆசையான் திருவடியில் அப்படியே இருந்தால் கார்த்தால பெருமாள் கண் விழிக்கும் போது அந்த விஸ்வரூப தரிசனம் கட்டாட்சம் நமக்கும் கிடைக்குமேன்னு திருவடியிலேயே பாதுகா தேவி காத்துருப்பா. இப்போ என்ன பண்ணிட்டாரா, யானை கூட்ட அவசரத்தில் பாதுகையே திருவடியில் சாத்திக்காம அடிநிலையை தொடாமல் இவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாராம். அடிநிலை தொட்டு போவது தான் வழக்கம். மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு, ஆனால் இந்த அடிநிலையை தொடாமல் கிளம்பிட்டாராம். கிமிதி விஸ்மிருதாந்தப்புரம், பெருமாளுடைய அந்தப்புறம் யார், மகாலட்சுமி, அந்த புறத்தையே வியக்க வைத்து விட்டு ஓடிட்டாராம். ஏன்னா எங்கே போனாலும் தாயார்கிட்ட கேட்பாராம் பெருமாள், நான் இந்த இடத்துக்கு போகிறேன் நீயும் வரியா எல்லாம் கேட்பாராம். இப்போ தாயார் மகாலட்சுமிகிட்ட எங்கே போகிறேன்னே சொல்லாமல் தாயார் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். தாயார் கூப்பிட்டானா, சுவாமி எங்கே போகிறேன்னா, ஏமா போகும்போதே எங்கே போகிறேன்னா கேட்பேன் அப்படின்னார். இல்லை சுவாமி, அப்போ வரும்போது எங்கேருந்து வருவேன்னா, கஜம் திராத்தும். கஜம்னா யானை, திராத்தும்னா காப்பாற்றுவதற்கு. கஜம் திராத்தும், யானையை காப்பாற்றுவதற்கு போகிறேன்னு சொல்லணும். கஜம் திராத்தும், அங்கே கான ஆரம்பித்தார், இங்கே ஜம்முன்னு வந்து இறங்கிட்டாராம். அதனால தான் வேகமாக வந்து இறங்கினார், ஜம்முன்னு வந்து இறங்கினார் பாம்போம். கஜம் திரா. அப்போது வைகுண்டத்தில் ஒரு எழுத்து கா, பூலோகத்தில் அடுத்த எழுத்து ஜம், அந்த வேகத்தில் வந்தாராம். கஜம் திராத்தும்.
அவாகன பரிஷ்கிரியம் பதகராஜம் ஆரோகதா. கருடன் மேல உட்காந்து போ 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 வேகமா போங்கிறார். கரிப்பிரவர பிரம்ஹிதே பகவத ஸ்வராயை நமஹா. பராசர பட்டர் சொல்றார், அந்த பகவானுக்கு நமஸ்காரம் இல்லை, பகவானுடைய வேகத்துக்கு நமஸ்காரம். ஏன்னா பக்தனை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன வேகத்தில் பகவான் புறப்படுறான், அதனால பகவானுடைய அந்த வேகத்துக்கு நமஸ்காரம். ஏன்னா இந்த வேகம் பகவானுக்கு இருக்குன்னா அது பக்தனுக்கு ஆனந்தம். அப்போ நமக்கு ஒரு கஷ்டம்னா இந்த வேகத்தில் he will rush to our rescue, நம்முடைய ரட்சணத்துக்காக பகவான் ஓடி வருவான் என்ற நம்பிக்கை இந்த பக்தனுக்கு ஏற்படுறது இல்லையா. இது அப்படியே நாச்சியார் கோவில் கல்கருடனை குறித்து எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி 100 ஸ்லோகம் க்ஷேமகாரி சதகம்னு பாடியிருக்கார். 100 ஸ்லோகமும் கல்கருடனுக்காக. அதில் ஒரு ஸ்லோகத்தில் கல்கருடனை பார்த்து கேட்டார், இந்த கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் உன்னை போட்டு அடிச்சு வேகமாக போனாரே, என் பக்ஷிராஜா கல்கருடா, உனக்கு வருத்தமா இல்லையா? ஏன்னா எந்த டிரைவராவது ஓனர் அவனை கூப்பிட்டு வேகமாக ஓட்டுன்னா அந்த டிரைவர் எவ்வளோ வருத்தப்படுவார். அந்த பெருமாளுக்கு நீ வாகனமாக இருக்கியே, கஜேந்திரனை ரட்சிக்கும் போது உன்னை ரொம்ப வேகமாக போச்சொன்னாரே, கருடா உன் மனதில் ஏதும் வருத்தமானு கேட்டார். ரக்ஷாம் பக்ஷிபதே கஜஸ்ய கலையன் அம்சே த்வதீயே ஸ்திதா தேனே கர்ஷணம் அத்திர தத்திர பவத கேதாய கிம்னா பவத்து. உனக்கு வருத்தம் இல்லையான்னாராம். கல்கருடன் வில்லூர் சுவாமிகிட்ட பதில் சொன்னாராம், வருத்தமா? எனக்கு சந்தோஷம்னாராம் கருடன். சந்தோஷமானார். மோதாயைவ யதார்த்த ரக்ஷண கிருத்தே வேகோஸ்ய மான்யோ குணகா. பக்தனை காப்பாற்றணுங்கிறதுக்காக பெருமாள் வேகமாக போறார்னா இதை பக்த சமூகம் அத்தனை பேரும் கொண்டாட வேண்டாமா? தேனை வாசிய பதாம் பூஜைஸ்மி நிதராம் தாசியம் கதோ நிர்வர்த்தகா. அந்த கருடன் சொன்னாராம், அந்த வேகத்தை நினைச்சிட்டு தான் நான் ஒவ்வொரு முறையும் இந்த நாச்சியார் கோவில் கல்கருட சேவையில பெருமாளை சுமந்துட்டு வரும்போது இதே போலத்தானே அந்த கஜேந்திரனை காக்க பெருமாள் போனார், அதுபோல கல்கருட சேவையில் வரும்போது எத்தனை கஜேந்திரர்களை இந்த பெருமாள் காப்பாற்ற போறாரான்னு நான் ஆனந்தத்தோடு அந்த பகவானை சுமந்து கொண்டு இருக்கிறேன்னு கல்கருடன் பதில் சொன்னாராம். அப்போ அந்த பகவானுடைய வேகத்துக்கு நமஸ்காரம். பகவத ஸ்வராயை நமஹா. சரி, ஆயுதம் எல்லாம் எடுத்துக்க வேண்டாமா? இவர் பாட்டு கிளம்புறாரு. ஏன்னா யானைக்கு ஆபத்துனா ஆயுதம், 1க்கு 8 ஆயுதம் எடுத்துட்டாராம். இதை நடாதூர் அம்மாள் வர்ணித்திருக்கிறார். இந்த கார்த்தால எழுந்தா கஜேந்திர மோட்சம் நினைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கார், நடாதூர் அம்மாள் அருளிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் கஜேந்திர மோட்சம் தியானிக்கணும் அப்படிங்கிறது தான் சம்பிரதாயம். இன்றைக்கும் லிஃப்கோ போட்ட நித்தியானுஷ்டான கிரமம், நித்தியானுசந்தானம், இதை எல்லா புக்லேயும் இந்த ஸ்லோகம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு நாம் கார்த்தால எழுந்ததும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இதான். கிராஹ கிரஸ்தே த்விபேந்திரே ருததி சரபசம் தார்க்ஷ்யம் ஆருஹ்ய தாவன் வியாகூர்ணன் மால்யபூஷா வசன பரிகரஹ மேக கம்பீர கோஷஹ ஆபிப்ராணோ ரதாங்கம் ஷரமசிமபயம் சங்கசாபௌ சகேட்டௌ ஹஸ்தை கௌமோதகீமப்யவது ஹரிரசௌ அங்கசாம் சங்கதேர்னஹா. ஒரு காலத்தில் சொல்லுவா, இந்த ஸ்லோகம் தெரியாதவா வைஷ்ணவாலே கிடையாதுன்னு. இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்ச வைஷ்ணவாலே இல்லைன்ட்டு அந்த மாதிரி எடுத்து. இது ஒரு அற்புதமான ஸ்லோகம். கிராஹ கிரஸ்தே த்விபேந்திரே, இந்த யானையோட காலம் முதல்ல பிடிச்சிடுத்து. ருததி சரபசம் தார்க்ஷ்யம் ஆருஹ்ய தாவன், யானை அழுவதை பார்த்து கருடன் மேல வந்து குதிச்சாராம் பெருமாள். வியாகூர்ணன் மால்யபூஷா வசன பரிகரஹா. இவர் அலங்கார பிரியன் நாராயணன். அலங்காரமெல்லாம் பண்ணிக்கணும். எப்படி பண்ணிட்டாராம்? கையில் போட்டுக்க வேண்டியதை தூக்கி காதில் போட்டுட்டாராம், கழுத்தில் போட்டுக்க வேண்டியதை தலையில் போட்டுட்டாராம், தலையில் போட்டுக்க வேண்டியதை இடுப்பில் போட்டுட்டாராம். எல்லாத்தையும் மாற்றி அணிஞ்சுண்டு, அது மட்டும் இல்லை வசன பரிகரஹா, மேல் வஸ்திரத்தோடு வரணும். இடுப்பில் பீதாம்பரம் இருக்குது, கிரகஸ்தன் ஒரு மேல் வஸ்திரத்தோடு வரணும். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார், அங்கே பக்கத்தில் ஒரு கொடியில் பார்த்தா ஒரு 18 முழத்துக்கு ஒரு துணி தொங்கின்றது தான். அது ஏதோ ஒன்று எடுத்து மேலே மாட்டிட்டாராம். கிடுன்னு கிளம்பி வந்துட்டாராம். பெருமாள் வந்தப்புறம் யானை கேட்டு தான், இது என்ன 18 முழத்துக்கு எத்தையோ ஒன்று மாட்டின்னு வந்திருக்கே, இது என்னன்னு கேட்டு தான். பெருமாள் சொன்னாராம், சாரி, மகாலட்சுமியோட புடவை கொடியில் தொங்கிட்டு இருந்தது, அவசரத்தில் போட்டுன்னு வந்துட்டேன்னாராம். வியாகூர்ணன் மால்யபூஷா வசன பரிகரஹா மேக கம்பீர கோஷஹா. ஒரு இடி முழக்கம் போல முழக்கத்தோடு இதோ வந்தேன், அஜேல் பயப்படாதே, மாஷுஜஹா, இடி முழக்கம் போல ஒலி எழுப்பிக் கொண்டு ஆபிப்ராணோ ரதாங்கம், 8 கையில 8 ஆயுதத்தோடு பெருமாள் வந்தார். இது நடாதுரம்மாள் கொடுத்த வர்ணனை. ஆபிப்ராணோ ரதாங்கம், சக்கரம், ஷரம் அம்பு, அசிம் கத்தி, அபயம் ஒரு அபயஹஸ்தம், சங்க சங்கு, சாப்பௌ வில்லு, சகேட்டௌ கேட்டயம், ஹஸ்தை கௌமோதகி, கௌமோதகிங்கிற கதை. ஆபிப்ராணோ ரதாங்கம் சக்கரம், ஷரம் அம்பு,
அசிம் கத்தி, அபயம் அஞ்சேல் என்ற அபயஹஸ்தம், சங்க சங்கு, சாப்போ வில்லு, சகேட்டோ கேட்டயம், ஹஸ்தை கௌமோதகி கதை, ஆபிப்ராணோ ரதாங்கம், சரமசிம் அபயம், சங்கசாப்போ சகேட்டோ ஹஸ்தை கௌமோதகீமப்யவது ஹரிரசோ அங்கசாம் சங்கதேர்னகா. இப்படி ஓடி வந்தானே பகவான், அவனுக்கு ஹரின்னு திருநாமம். ஏன்பா ஹரிபரியில் வந்துட்டார் அதனால ஹரின்னே பேர் வச்சுட்டாளா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஹரியில் தான் வந்தார். ஆனால் ஹரி என்றால் அபகரிப்பவர்னு அர்த்தம். நம்முடைய துன்பங்கள், பாபங்கள், கட்டங்கள் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிடுவாராம். அதனால கார்த்தால இந்த ஸ்லோகத்தை சொல்லி கஜேந்திர மோட்சத்தை நினைச்சா எல்லா கட்டத்தையும் அபகரிச்சுட்டு போய் அன்றைய தினம் சுதினமாக இருக்கும்படியாக பகவான் அனுகிரகம் பண்ணுவான். அப்படி ஹரியாக அந்த பகவான் புறப்பட்டு வருகிறான். கருடன் சொல்றான், ஏ கருடா கருடா வேகமா போ வேகமா போ வேகமா போங்கிறான். கருடனும் முடிஞ்ச அளவு வேகமாக தான் பறக்கிறார். ஆனால் கருடன் கேட்டாரான், எல்லாம் ஓகே, எங்கே போகணும்னு. பல பேர் காரில் ஏறி உட்காந்து ஓட்டு ஓட்டு ஓட்டும்பா. அப்புறம் தான் டிரைவர் கேட்பார், சார் லொக்கேஷன் சொல்லுங்க எங்கே போகணும்னு. கருடன் கேட்டாரான், எல்லாம் ஓகே, எங்கே போகணும். என்ன கருடா உனக்கு தெரியாதா, கஜேந்திரனை காப்பாற்றணும், வேகமாக போனார். சரிட்டு அந்த பொய்கையின் கரை நோக்கி கருடன் பறந்து வரார். பெருமாளுக்கு வேகம் போறல, இன்னும் வேகமாக போ இன்னும் வேகமாக போ இன்னும் வேகமாக போன்னு பெருமாள் சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் கருடனும் வேகத்தை உயர்த்தின்னு தான் இருக்கார். பெருமாளுக்கு திருப்தி இல்லை. இப்போ திடீர்னு பார்த்தா கருடனுக்கு ஒரு மெசேஜ் வந்துதான். யார்கிட்டேருந்துன்னா, பரமசிவனுடைய வாகனமான ரிஷபத்திடம் இருந்து. காளமாடு அவள் அந்த வாகனங்கள் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. அந்த குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா, கொஞ்சம் மெதுவாக செல்லவும். ஏன்னா விடை ஏறி தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவெண்மதி சூடி கஜேந்திர மோட்சத்தை காண்பதற்காக வந்திருக்கார். நான் தான் சுமந்தன் வந்துருக்கேன். நீ ரொம்ப வேகமாக போய் கஜேந்திர மோட்சம் ஆயிடுதுன்னா எங்களுக்கு லேட் ஆகிடும். அதனால கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டேன்னா, நம்ம கொஞ்சம் அபிமானத்தில் அர்ச்சக சுவாமிகிட்ட சொல்லுவோம், சுவாமி பெருமாள் எந்த வீதியில் எழுதியிருக்கார், கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டா அப்படியே வந்து நாங்கள் சேவிச்சுக்கிறோம் சன்னதிக்குள்ளே போகிறதுக்குள்ளேன்னு. அதுபோல் கருடன் தானே அந்த அர்ச்சகருடைய ஸ்தானத்தில் இருக்கார், கொஞ்சம் ஸ்லோவாக போனால் நாங்களும் வந்து சேவிச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லவும் கருடன் கொஞ்சம் வேகத்தை குறைச்சாராம். அம்மா இதெல்லாம் எங்கே இருக்குது, நீ பாட்டுக்கு கைதட்டணுன்ட்டு எதை வேணால் அடிச்சு விடுவேன், நான்லாம் பிரமாணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். இது கருட பஞ்சாசத், சுவாமி வேதாந்த தேசிகன் அருளிய கருட பஞ்சாசத்தில் 47வது ஸ்லோகம். ஊக்ஷா தக்ஷாந்தகஸ்ய ஸ்கலதி வலஜித குஞ்சர கஞ்சரீதி கிளாந்தோ தாத்து சகுந்தஹ அனுக இதி தயயா சாமி ருத்தஸ்ய தோபி கிராஹ கிரஸ்த த்விபேந்திர க்ஷதிபய சகிதா குண்ட வைகுண்ட சிந்தா நாசீரோதார மூர்த்திர் நரக விகதையே ஸ்தாத் விஹங்கேஸ்வரோ நகா. முதல் மெசேஜ் யாருன்னா ரிஷபம், அவர் கொடுத்தார், கொஞ்சம் மெதுவாக போனார். கருடன் வேகத்தை குறைச்சா பெருமாள், நான் உன்னை வேகமாக போங்கிறேன், நீ வேகத்தை குறைக்கிறியா, வேகமாக போனார். அடுத்த மெசேஜ் வந்து தான் யாருன்னு பார்த்தா ஐராவதம் யானை. கஜேந்திர மோட்சத்தை சேவிக்கிறதுக்காக இந்திரன் வந்துட்டு இருக்கார், நான் சுமந்து வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் மெதுவாக போ. வேகத்தை குறைச்சார். பெருமாள் மறுபடியும் வேகமாக போனார். வேகமாக போனால் அடுத்த மெசேஜ் பிரம்மாவுடைய வாகனமாகிய ஹம்சம் அன்னப்பறவை, கருடா கொஞ்சம் மெதுவாக போ. கருடன் பார்த்தார், பிரேக் போட்டு வண்டியை நிறுத்திட்டாங்க. நீங்கள்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வாங்கோ, நான் வேகமாக போகணுமா மெதுவாக போகணுமான்னு சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் நான் அப்படி போகிறேன்னார். பெருமாள் பார்த்தார், இவன் பாட்டுக்கு வண்டியை நிறுத்திட்டா என்ன ஆறுது, நான் புறப்படுகிறேன்னு பெருமாள் என்ன பண்ணாரா, தன்னுடைய 2 திருவடிகளாலும் கருடனுடைய 2 பக்கம் தலையின் 2 பக்கத்தையும் இடுக்கி பிடிச்சிட்டு கருடனை சுமந்துட்டு பெருமாள் பறந்து வராராம். இதுவரை கருடன் தான் பெருமாளை சுமந்துன்னு பறந்தார். இப்போ பெருமாள் என்ன பண்ணிட்டார், கருடனுடைய தலையின் 2 புறத்தையும் இடுக்கி பிடிச்சிட்டு கருடனோட சேர்த்து பெருமாள் பறக்கிறார். வெயிட், அவரை விட்டுட்டு பெருமாள் மட்டும் பறந்து வரலாம் இல்லையோ? இப்போ யார் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்க போறா? பெருமாள் தான். எதுக்குப்பா கருடனை இழுத்துன்னு வந்தார்னா, கஜேந்திர ஸ்துதி கேட்டல் இல்லையா, சர்வ ஆகம ஆம்நாய மகார்ணவாய, எல்லா வேதங்களும் எந்த பரம்பொருளை சொல்லியிருக்கோ அவன் தான் வரணும்னு சொல்லியிருக்கு. இப்போ இவர் போய் நின்னா அந்த யானை கேட்குமா, வேதம் சொன்ன பரம்பொருள் நீதானா, ப்ரூஃப் காட்டு, எவிடன்ஸ் காட்டுன்னு கேட்குமா. கருடன் யாருன்னா வேத ஸ்வரூபி. அதனால தான் பெருமாள் என்ன பண்ணாரா, கருடனையும் சேர்த்து ப்ரூஃப் கழிச்சுட்டு போயிட்டார். ஏன்னா கருடனுடைய கண்ணாக இருப்பது காயத்ரி மந்திரம், தலையாக இருப்பது திரிவிருத்து, அவருடைய திருநாமம் யஜுர்வேதம், அவருடைய ஆத்மா என்பது ஸ்தோமம், அவருடைய சரீரம் என்பது வாமதேவியம், பிருகத்து ரதந்தரம்ங்கிற 2 சாமங்கள் அவரது 2 ரெக்கைகள், அவருடைய வால் யக்ஞாயக்ஞியம், சந்தஸுகள்னா அவருடைய அங்கங்கள்,
திஷ்ணியம் தான் அவருடைய திருவடி நகங்கள். அதனால தான் வேதாத்மா விஹகேஸ்வரகான்னு வேதஸ்வரூபி என்றே கருடனை சொல்வார்கள். அதனால பெருமாள் பார்த்தாராம், நான் மட்டும் போய் இறங்கினா ஐடி கார்டு எங்க, வேதம் எங்கன்னு யானை கேட்கும். எனக்கு ஐடி கார்டே வேதம் தான், அந்த வேதஸ்வரூபி இந்த கருடன் தான், அதனால கருடனோடு வருகிறேன்னு கருடனுடைய தலையை தன் திருவடியால் அழுத்திட்டு வந்தாராம். இதை எங்கே பார்க்கலாம்னா நம்ம பகுதியில் நடக்கும் கருட சேவையில் சேவிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காஞ்சிபுரம் பக்கம்லாம் கருட சேவை சேவிச்சேன்னா பெருமாளுடைய திருவடிகள் கருடனுடைய கைக்கு மேலே இருக்கும். கருடனுடைய கைக்கு மேலே பெருமாள் திருவடி இருக்குன்னா கருடன் பெருமாளை சுமந்து வராருன்னு அர்த்தம். நம்ம சார்கபாணி, சக்கரபாணி, ராமசுவாமி கருட சேவையெல்லாம் அதுவும் நம்ம அர்ச்சக சுவாமி சாத்துப்படியில் நல்லா சேவிச்சு பாருங்க. பெருமாளுடைய திருவடிகள் கருடனை இப்படி இடுக்கி பிடிச்சுட்டு இருக்கும். என்னன்னா கருடன் பறக்கலை, கருடனை சேர்த்து பிடிச்சிட்டு நம்மளை தேடி பெருமாள் பறந்து வராராம். கருடனோட வேகமே போறல, இந்த திருக்குடந்தை மக்களுக்கு அதை விட ஃபாஸ்டா வந்து அனுகிரகம் பண்றேன்னு நம்ம ஆறாவது முதல்வான் கருடனோடு சேர்ந்து பறந்து வரான் என்ற ரசத்தை நம்ம அர்ச்சக சுவாமிகளோட அந்த அலங்காரத்தில் நீங்கள் ரசிக்கலாம். அந்த காட்சி எங்கன்னா கஜேந்திர மோட்சத்தில் நடந்தது. அப்படி கருட வாகனத்தோடு பகவான் பறந்து வருகிறான். வில்லூர் சுவாமி குஞ்சர ரஞ்சனத்தில் ரசிச்சார். இந்த யானை என்ன பண்ணிடுத்துனா, யானைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. விபத்து தானே அது, விபத்து கரெக்டா, ஆக்சிடென்ட். சான்ஸ்கிரிட்லையும் விபத்துனா ஆக்சிடென்ட் தான். யானைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டது. இந்த யானை என்ன பண்ணிடுத்தான், விபத்தை போக்குறதுக்கு விபத்தையே கூப்பிட்டுடுத்துனார். விபதாஸ்வ பதாவலம்பயா வினதம் அர்த்தமனா சரோகதா விபதம் புனர் ஆஜுஹாவஹா விரஜாதீர புவோ கஜாதிபஹா. இந்த யானை என்ன பண்ணிடுத்து, எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுடுத்து, விபத்துலேருந்து காப்பாத்து அப்படின்னு விபத்தையே கூப்பிட்டுதான். விபத்துனா யாரு? விபத்துனா ஆக்சிடென்ட், விபத்துன்னு ஒரு அர்த்தம். நாராயணனுக்கும் விபத்துன்னு பேரான். ஏன்னா சான்ஸ்கிரிட்ல வீனா கருடன் அர்த்தம். வி என்ற சொல் கருடனை குறிக்கும். பத்துனா பதி தலைவன் அர்த்தம். விபத்துனா கருடனின் தலைவன் அர்த்தம். எனக்கு விபத்து ஏற்பட்டுடுத்து, இந்த விபத்திலேருந்து யார் காப்பாற்றணும்னா வி பத், கருடனின் தலைவன் விபத், இந்த விபத்திலேருந்து காப்பாற்றணும். முள்ளால் எடுக்கணும் பா, கல்லெடுத்து கல்மாரி காத்தான் பா, விபத்தே போக்கட்டும் என்று இந்த யானை அழைக்க விபத்தாவே பெருமாள் வந்துட்டார். கருடனின் தலைவனாக கருடனையும் சேர்த்து இழுத்து பிடிச்சிட்டு அந்த பொய்கை கரைக்கு பகவான் எழுந்துருள்கிறானா. வேகத்தோடு வந்தான். அதுதான் பகவானுடைய இந்த வேகத்தை தானே கொண்டாடுறோம். அவன் எந்த வேகத்தில் வந்தாங்கிறத தம் கவிதையிலேயே வைக்கிறார் வில்லூர் சுவாமி. இதுவும் குஞ்சர ரஞ்சனத்தில் ஸ்லோகம். ஜலாசயானு ஷங்கதஸ்ஸ ஹந்த ஹந்த தந்திராட் கிரஹீத பத்ம இத்யசௌ அசம்பிரதம் ததோத்ரயத் ஜனார்தனஸ்தமக்ரஹீத அதீவ தச்ச சம்பிரதம் ஜனார்தனம் ஜனார்தனஸ்ததாவதீத சம்பிரதம் இதீரிதம் ஜனைஸ்ததா நிஷம்ய நாயகஸ்ரீயஃப் பிரபுத்பபோ ரகுகுலே நிமெக்குலே ச சாரம ஜஹாரதம் சராவணஸ்ததாவதீ துஷைஷதம் சுசம்பிரதம் த்விதிஸ்துதோ ஜனைரபுத் ஜனார்தனஹா என்று முதலைக்கும் ஜனார்தனன்னு பேரு. முதலைக்கும் ஜனார்தனன்னு பேரு. ஏன்னா ஜனம்னா ஜனங்கள், அர்த்தயத்தி அப்படின்னா துன்புறுத்துறதுன்னு அர்த்தம். ஜலத்தில் இறங்கும் ஜனங்களை துன்புறுத்தும் முதலைக்கு ஜனார்தனன்னு பேரு. பெருமாளுக்கு ஜனார்தனன்னு பேரு. ஏன்னா துஷ்ட ஜனங்களை அர்த்தயத்தி அவர் துன்புறுத்துறாருங்க. ஜனங்கள்னா நல்லோர இல்லை, துஷ்டர்களை துன்புறுத்துவதால் பெருமாளுக்கு ஜனார்தனன்னு பேரு. தண்ணீரில் இறங்குவோரை துன்புறுத்துவதால் முதலைக்கு ஜனார்தனன்னு பேரு. யானையே நீ என்ன சொன்ன, விபத்தை கொண்டு விபத்தை போக்கணும்னு, ஜனார்தனனை அழிக்கிறேன் என்று பகவான் புறப்பட்டு ஓடி வருகிறான். பொய்கை கரைக்கு வந்தான். ஹரிபரியில ஹரி என்று பெயர் பெற்ற அந்த பகவான் வந்தான். யானை பார்த்தது, நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே என்று பகவானை அப்படியே அந்த தாமரை பிடித்த அந்த துதிக்கையாலே அப்படியே மேலே தூக்கி அந்த யானை தன்னுடைய அந்த துதிக்கையாலே 5வது கரத்தாலே அந்த யானை அப்படியே பகவானை வணங்கியவாறே. அப்போ பகவான் இந்த யானையை ரட்சிக்க போறான். இந்த இடத்துல தான் ஒரு பெரிய கேள்வி வந்தது. இந்த கேள்வி அடியன் கேட்கல, ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான் கேட்டார். என்ன கேள்வினா, விஸ்வம் தியைவ விரச்சைய நிச்சாய பூயஹா சஞ்சக்ருஷஸ்ஸதி சமாஸ்ரித வத்சலத்வே ஆஜக்முஷஸ்தவ கஜோத்தம பிரம்ஹிதேன பாதம் பராம் அமிருஷிஷோபி சகாமனிஷா. இப்போது இதுக்கு இவ்வளோ கடைபுரம் பண்ணணும். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக உபன்யாசம், என்னமோ பெருமாள் பறந்தார், புறப்பட்டார், ஹரிபரி அது இதுன்னே ஓடின்னு இருக்கே. இந்த முதலை ஒன்று யானையோட கால கவித்தோல்லையோ, முதல்ல யானையோட கால கவித்தோல்லையோ, அந்த முதலையின் பல்லுக்குள்ளே நாராயணன் இருக்கானா இல்லையா? இருக்கார். முதலைக்குள்ளே நாராயணன் இருக்கார், முதலை பல்லுக்குள்ளே இருக்கார். அது யானைக்கே தெரிஞ்சு தானே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் அவன் இருக்கான்னு சொல்லித்தான் இல்லையா?
இவ்வளோ கலேபரம் பண்ணாமல் அந்த பெருமாள் என்ன பண்ணியிருக்கலாம், டொட்டக்குன்னு அந்த முதலையோட பல்ல ஒரு ஆட்டி விழ வச்சுருந்தாருன்னா யானை பாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டே இருந்திருக்கும். இவர் அங்கே வைகுண்டத்தில் மகாலட்சுமியை கன்ஃபியூஸ் பண்ணி விஸ்வக்சேனத்தை சொல்லாமல் கருடனை போட்டு வேகமாக ஓடு நடிச்சு, அப்புறம் இவர் கருடனை பிடிச்சி இழுத்து அப்புறம் பறந்து வந்து, இதை நாம் அரை மணி நேரம் உபன்யாசம் நகரவே இல்லை, அங்கேயே தான் இருக்கும். எதுக்கு இவர் இவ்வளோ கூத்தடிக்கணும்? பேச சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். எதாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண, ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். முதலையோட பல்லில் பெருமாள் இருக்கார், முதலையோட பல்ல ஒரு ஆட்டி விழ வச்சு முடிச்சிருக்கலாம் இல்லையோ மேட்ரு. எதுக்கு இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டார்னு கேட்டார் குரத்தாழ்வார். என்னவா இருக்கும், ஏதாவது காரணம் சொல்லுங்களேன். தாமரைப்பூ என்ன அது கோவிலில் போய் சமர்ப்பிச்சுட்டு போகிறது, இது சிம்பிள். இது எதுக்கு இவர் ஒரு ஊரையே கூட்டி இவ்வளோ நேரம், குரத்தாழ்வான் பெருமாளை பார்த்தே கேட்டார், நீ எதுக்கு போய் அப்படி ஊரை கூட்டி ரகலை பண்ணேன்ட்டார். அதுக்கப்புறம் பெருமாள் சிரிச்சாராம். குரத்தாழ்வானுக்கு காரணம் புரிஞ்சுடுத்து. என்ன காரணம்னா, முதலையோட பல்லை ஆட்டியும் பகவானால் காத்திருக்க முடியும், ஆனால் அப்படி காப்பாத்தினா பகவான் தான் ரட்சித்தான்ங்கிறத யானையால் உணர முடியாது. யானை உணர்றதோ இல்லையோ நாம் உணர மாட்டோம். நாம் என்ன பண்ணுவோம், அது சும்மாப்பா, அது பெருமாள்லாம் வந்து காப்பாற்றலை, அது ஏதோ முதல்ல வந்து பல்ல ஒழுங்காக தேக்கலை போல இருக்கு, அந்த வஜ்ரடந்தி எல்லாம் போட்டு தேக்கலை, அதனால பல்லு விழுந்துருத்து, தற்செயலாக யானை தப்பிச்சு போயிடுத்துன்னு நம்ம உபன்யாசம் பண்ணுவோம். நம்முடைய மைண்ட் செட்டே எப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம கோணத்துலேருந்தே பார்த்து பழகிட்டோம். அதனால தான் ஈவன் இந்த கஜேந்திர மோட்சத்தையே நம்மக்கிட்ட கொடுத்து எழுத சொன்னால் நம்ம என்ன தெரியுமா எழுதுவோம். ஒரு யானை முதலையிட்ட மாட்டிருந்தது, பெருமாளை வான்னு கூப்பிட்டுது, பெருமாள் வந்தார், யானை அங்கேயே செத்து போயிடுதுன்னு எழுதிடுவோம். ஏன்னா இது மோட்சம் போனதை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் யானை செத்து போச்சு, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சரீரம் தானே, ஆத்மாவை பற்றி தான் தெரியாது. யானை செத்து போச்சுன்னு நம்ம உபன்யாசம் பண்ணிடுவோம். அதனால் பகவான் என்ன பண்ணா, தான் பக்தர்களை காக்கும்போது தான் வந்து காக்கிறேன்னு அரைகுலைய தலைகுலைய வடிவத்தோடு முன்னே வந்து காத்தால்தான், ஆஹா பகவான் நம்மளை காப்பாத்துறானேன்னு உணர்ந்து அந்த பக்தன் சந்தோஷப்படுவான். அந்த பக்தன் சந்தோஷப்படுறத பார்த்து தான் ஆனந்தப்படணும்னு பகவான் நினைச்சான். அந்த ஆனந்தம் பல்ல ஆட்டி விழ வைப்பதாலே பகவானுக்கு கிடைக்காது. அவ்வளோதான் விஷயம். இதை நம்மாழ்வாரும் பாடியிருக்கிறார். மழுங்காத வைநுதிய சக்கரனல் வலத்தையாய் தொழும் காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே, மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார்க்கு அளித்தால் உன் சுடற்சோதி மறையாதே. பகவானே, நீ இப்படி கருட வாகனத்தில் அரைகுலைய தலைகுலைய ஓடினாயே, அது முதலையை அழிக்கிறதுக்காக இல்லை. முதலையை அழிக்கணும்னா இருந்த இடத்துலேருந்து சக்கராயுதத்தை அனுப்பி அழிச்சிடலாம், இல்லை ஒரு சங்கல்பம் பண்ணி முதலை அழியட்டும்னு சொல்லி அழிச்சிருக்கலாம். ஆனால் யானையை காக்கணுங்கிறதுக்காக போகிறான். அப்படி பக்தனை காக்கணும்னு போகக்கூடிய பகவான் என் ஞானத்தை வச்சே நான் காப்பாத்துறேன்னு சொன்னால் பக்தனுக்கும் சந்தோஷம் இல்லை, பெருமாளுக்கே தேஜஸ் குறைஞ்சு போய்டும்ட்டு ஆழ்வார். உன் சுடற்சோதி மறையாதே. அப்போ ஒரு பக்தனை காப்பது எப்போ பகவானுக்கு ஆனந்தம்னா, தான் தான் காப்பாத்தினேன்னு மனத்தில் தேய்க்கும்படி வடிவத்தோடு ஏத்தாப்புல வந்து நிற்கணும், நின்று காப்பாற்றணும். காப்பாத்தினாதான் பக்தன் சிரிப்பான். அதை பார்த்து பகவான் ஆனந்தப்படணும்னு நினைக்கிறான். இதை கீதா பாஷ்யத்தில் ராமானுஜர் தெரிவிக்கிறார். பகவத்கீதையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் இருக்கு. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தேன். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம், எப்போதும் என்னை யார் வழிபடுறாளோ அவளுக்கு நான் நல்ல புத்தி யோகத்தையும் பக்தியையும் கொடுத்து அவர்களை காப்பேன்னு சொல்லியிருக்கான். இந்த ரெண்டுக்கும் நடுவில் பிரீத்தி பூர்வகம்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த பிரீத்தி பூர்வகம்ங்கிறது, பிரீத்தினா ஒரு அன்போடு வழிபடுவதுன்னு அர்த்தம். அல்லது பிரீத்திங்கிறத பகவானோடு சேர்த்துண்டா நான் பிரீத்தியோடு அன்போடு வந்து காப்பேன்னு வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட், என்னை வழிபடுவோருக்கு அன்போடு நான் வந்து காப்பேன். ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. என்னை வழிபடுவோருக்கு அன்போடு நான் வந்து காப்பேன். இப்போ அன்போடுங்கிறத வழிபடுவோருங்கிறதோட சேர்க்கிறதா காப்பேன்கிறதோட சேர்க்கிறதா? ஏன்னா இந்த அன்பு ரெண்டுலேயும் சேரும், அது இன்டிக்ளமேட்ரி. எப்படின்னா, இப்போது என்னை அன்போடு வழிபடுவோரை வந்து காப்பேன் அப்படின்னு வச்சுக்கலாம், என்னை வழிபடுவோரை அன்போடு வந்து காப்பேன்னு வச்சுக்கலாம். ராமானுஜர் எப்படி அர்த்தம் சொன்னார்னா, தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் கமா போட்டிருக்கோ பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே, நான் அன்போடு அவர்களை வந்து காப்பேன்னு பகவான் சொல்கிறான். ஏன்னா இந்த பக்தனுக்கு பகவான் நேரில் வந்து நான் தான் கொடுக்குறேங்கிறத காட்டி அப்படி கொடுத்தாதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை பார்த்து ரசிக்கணும்னு அவன் நினைக்கிறான்.
இவ்வளோ டெக்னிக்கலாக கீதையெல்லாம் சொல்லலாம், ஏப்பா இவ்வளோ ஃபிலாசபி போகிறேன், சிம்பிளாக சொல்லிடுறேனே. இதே உபன்யாசத்தை ஆன்லைனில் பண்ணலாம். ஆன்லைனில் யூடியூப்பில் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், பேசலாம். ஆனால் அதை பார்த்து நீங்கள் ரசிக்கிறதையோ கை தட்டுறதையோ நாம் பார்க்க முடியாது. அதனால் உபன்யாசகருக்கு ஆனந்தம் இருக்காது. அப்போ உபன்யாசகர் யூடியூப்ல உட்காராம நேரில் வந்து உட்காரும் போது நீங்க கைத்தட்டுறீள், ரசிக்கிறீள், சிரிக்கிறீள், ஆகாங்கிறீள், கண்ணீர் விடுறீள். இதை பார்க்கும் போது தான் நமக்கு ஆனந்தம். அப்போ பெருமாள் அங்கேருந்து காமிச்சா அது யூடியூப்லேருந்து உபன்யாசம் பண்ற மாதிரி, நேரில் வந்து காப்பாத்தினா லைவ்ல வந்து உபன்யாசம் பண்ற மாதிரி. இது புறத்தாழ்வான் கொடுத்த விளக்கம். அதனால பகவான் இப்படி ஓடி வந்து அந்த யானையை காப்பாற்றுவதற்காக வந்து விட்டான். இப்போ முதல்ல என்ன பண்றார், அப்படியே சக்கராயுதத்தை ஏவி முதலையை கொண்டுள்ளையாம். ஏன்னா இப்பவும் முதலை யானையோட கால் ரெண்டுமே தண்ணிக்குள்ள இருக்கு. அதனால முதல்ல பகவான் என்ன பண்ணா, யானையோட தும்பிக்கையை பிடிச்சு யானை முதலை ரெண்டையும் தரைக்கு கொண்டு வந்தானாம். முதலை எதிராளியை முதல்ல வீக்கன் பண்ணிட்டு அடிக்கணும். அதனால தரைக்கு கொண்டு வருகிறான். தம் வீக்ஷ்ய பீடித மஜஹா சகசாவதீரிய சக்ராகமாஷு சரச கிருபயோஜஹார கிராகாத் விபாட்டித முகாத் அரிணா கஜேந்திரம் சம்பஷ்யதாம் ஹரிரமூமுச்ச உச்ரியாணாம். அதனால இப்போ முதல்ல அந்த யானை முதலை இரண்டையுமே யானையின் துதிக்கையை பிடித்து இழுப்பதன் வாயிலாக நிலத்துக்கு கொண்டு வந்து விட்டான் பகவான். ரெண்டும் நிலத்துக்கு வந்துருத்து. இப்போ பகவான் இப்படி கையை தூக்குறான். இப்போ சக்கராயுதம் வந்து உட்காந்துதான். என்னன்னா, இவர் பறந்து வந்த வேகத்துக்கு சக்கரத்தாழ்வார் ஈடு கொடுக்க முடியல, பின்னாடி வந்துட்டு இருக்காராம். எப்படி எங்க சொல்லியிருக்குன்னா, திருமங்கை ஆழ்வார் பாடுறார், மீனமர் பொய்கை நான்மலர் பொய்வான் வேட்கையினோடு சென்றிழிந்து கானமர் வேழம் கையெடுத்தளர கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை. போய் கொஞ்ச நேரம் நின்னாராம். அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வார் வரார், ஆழி தொட்டானை, புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை. அதனால வெயிட் பண்ணி அப்புறம் சக்கரத்தாழ்வார் வரார், கையில பிடிச்சான். இந்த இடத்துல வில்லூர் சுவாமி குஞ்சர ரஞ்சனத்துல ரசிக்கிறார். கரேண பத்மம் கரிணா கிரகீதம் பரேண நக்ரேண ததாசிய பாதம் ஸ்வரேண விஷ்ணோ சரணம் கிரகீதம் பரேண பும்சாச்ச கரேண சக்கரம். இங்க எதெல்லாம் எதை பிடிச்சிட்டு இருக்குன்னு வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். யானையோட தும்பிக்க தாமரையை பிடிச்சிட்டு இருக்கு, முதலையோட வாய் யானையோட காலை பிடிச்சிட்டு இருக்கு, யானையோட நாக்கு பகவன் நாமாவை பிடிச்சிட்டு இருக்கு, நாராயணனுடைய திருக்கரம் சக்கரத்தை இப்போ பிடிச்சிட்டு இருக்கு. பார்த்துக்கோங்க, தும்பிக்கை தாமரையை பிடிச்சிட்டு இருக்கு, முதல வாயி யானை காலை பிடிச்சிட்டு இருக்கு, யானையோட நாக்கு பகவன் நாமாவை பிடிச்சிட்டு இருக்கு, நாராயணனுடைய கை இப்போது அந்த சக்கரத்தை பிடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா இதுவரை நாமத்தை சொல்லலை, பெருமாள் வந்ததும் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு யானை சொல்லியிருக்கு. இப்போ பகவான் என்ன பண்ணானா, தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி அந்த முதலையின் கழுத்தை அறுத்தான். பிரணம்ய சிரசா அதீஷம் உத்தம ஸ்லோகம் அவ்யயம் அகாயத யசோதாம கீர்த்தன்ய குணசத்கதம் சோனுகம்பித ஈசேன பரிக்ரம்ய பிரணம்யதம் லோகஸ்ய பஷ்யதோ லோகம் ஸ்வமகாத் முக்தி கில்பிஷா. இப்போ அந்த சக்கராயுதம் முதலையின் கழுத்தை அறுத்தது. கழுத்து அறுபட்டவாறே முதலைக்குள்ளேந்து ஹூஹூங்கிற கந்தர்வன் வெளியிலே வந்தான். வெளியில வந்த அந்த கந்தர்வனை பகவான் தன் கண்களால் கட்டாட்சித்தான். பரிக்ரம்ய, அவன் பகவானை ஒரு பிரதட்சணம் பண்ணானாம். யாரு? ஹூஹூ பிரதட்சணம் பண்ணான். பிரணம்ய, விழுந்து சேவிச்சான், நமஸ்காரம் பண்ணான். பகவான் சொன்னான், புறப்பட்டு போனான். முக்தி கில்பிஷகா, முதலையாக இருந்த அந்த கஜேந்திரன் ஹூஹூ மோட்சம் பெற்று வைகுண்டம் போயிட்டான். கஜேந்திர மோட்சம் சொல்லுவேன்னா கடைசியில் போச்சு போ, கிராக மோட்சம் முதலை மோட்சம்னு உபன்யாசம் பண்ணிட்டோம். முதல்ல யாருக்கு மோட்சம்னா முதல்ல மோட்சம் தான். முதல்ல மோட்சம் முதல்ல மோட்சம் எடுத்து ஏன்பா இந்த முதல்ல இது எத்தனை பேரை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கு, இதுக்கு போய் முன்னால் மோட்சம் கொடுக்கலாமான்னா, இந்த கஜேந்திரன் பெரிய பக்தன் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் அது நேரடியாக பெருமாள் திருவடியை பிடிச்சிடுத்து. அதனால கொஞ்சம் மெதுவாக தான் மோட்சம் கிடைக்கும். இந்த முதல்ல தெரிஞ்சு பண்ணித்தோ தெரியாமல் பண்ணித்தோ, நல்லதுக்கு பண்ணித்தோ கெட்டதுக்கு பண்ணித்தோ, ஒரு பரம பக்தனான கஜேந்திரனுடைய திருவடியை பிடிச்சிடுத்து. பக்தன் திருவடியை பிடிச்சா அவளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உடனே மோட்சம் கொடுத்துருவார். நேராக பகவான் திருவடியை பிடிச்ச வாழ்க்கை கொஞ்சம் தாமதமாக தான் கொடுப்பார். ஏன் இந்த தாமதம்னா, சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் விளக்கினார், எம்பெருமானை நேராக பற்றுவது கைப்பிடித்து காரியம் கொள்ளுமோபாதி, ஆச்சாரியன் பாகவதர் மூலமாக பற்றுவது கால் பற்றி காரியம் கொள்ளுமோபாதின்னார்.
அதாவது பகவானை நேராக போய் பிடிச்சிட்டோம்னா அது ஒருத்தர் கையை பிடிச்சி உதவி கேட்குற மாதிரியாம் உதறி விட்டுருவாராம். ஆனால் அடியார்கள் மூலம் பகவானை பிடிச்சா அது காலை பிடிச்சி உதவி கேட்குற மாதிரி உதறி விடுறவா கூட உதச்சி விட மாட்டா. அதனால பக்தர்கள் மூலமாக பகவானை பற்றினால் பகவான் ரட்சிப்பான். அதனால முதல்ல மோட்சம் முதல்ல போயிடுத்து. அதுக்கப்புறம் இப்போ கஜேந்திரனை பார்க்குறானாம் பகவான். பகவானுக்கு புல்லரிச்சு போச்சு. கஜேந்திரா, என் மேலே உனக்கு எவ்வளோ பக்திடா, உன் பக்திக்கு நான் மெச்சினேன். கஜேந்திரன் பார்க்குறான், ஏன் கஜேந்திர வரதா, பக்தன் மீது உனக்கு எவ்வளோ பாசம், உன்னுடைய அந்த துறை, உன் வேகத்தை நான் மெச்சினேன். ரெண்டு பேரும் அப்படியே மெய் செலுத்த போகிறான். அவள் மட்டும் இல்லை, கேட்டவா அத்தனை பேரும். இந்த காட்சி வேற எந்த புராணத்துலையும் இல்லை. குஞ்சர ரஞ்சனத்தில் வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். முதல்ல மோட்சம் போயிடுத்து. அந்த பொய்கை கரையில் இப்போ யானை பெருமாள் ரெண்டு பேர் தான் நின்றுருக்கா. இப்போ என்னாச்சான், புலகாஞ்சித சர்வகாத்திரையோகோ புனருக்தாங்கிரி கராபிமர்ஷயோகோ புரு நிர்கலித அஸ்ருதாரயோகோ புருஹூதானுஜ குஞ்சரேந்திரயோகோ புலகாஞ்சித சர்வகாத்திரையோகோ. பெருமாளை பார்க்கறதான் யானை. ஐயோ, எனக்காக இப்படி ஓடி வந்தியா? மகாலட்சுமியோட புடவை எடுத்து மேலே போட்டுட்டு காதில் போட்டுக்க வேண்டியதை கையில் போட வேண்டியதை காதில், தலையில் போட வேண்டியதை இடுப்பில், கழுத்தில் போட வேண்டியதை தலையில், அரைகுலைய தலைகுலைய எனக்காக வந்தாயா? யானைக்கு புல்லரிச்சு போயிருக்கு, பெருமாளுக்கும் புல்லரிச்சிருக்கான். ஐயோ யானை, கஜேந்திரா, என் மீது உனக்கு இவ்வளோ பக்தியாடா? இந்த தாமரையை என் திருவடியில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு அதற்காக 1000 வருஷம் போராடினாயா? அப்போ பெருமாளுக்கும் ரோமகர்ஷனும் புல்லரிச்சு நிற்கிறாராம், கஜேந்திரனுக்கும் புல்லரிச்சிருக்கான். இது பெருசு இல்லை. புனருக்தாங்கிரி கராபிமர்ஷயோகோ, யானை தன் கரத்தால் பெருமாள் திருவடியை பிடிச்சுதான். யானையோட கரம்னா தும்பிக்கை. தன்னுடைய தும்பிக்கையால் யானை பெருமாள் திருவடியை பிடிச்சது. எதுக்குன்னா அந்த தாமரையை சேர்ப்பதற்காக யானையின் கை பெருமாள் திருவடியை பிடிச்சது. பெருமாளோட கை யானையின் காலை பிடிச்சுதான். ஏன்னா ஐயோ, இந்த காலில் தானே உன்னை அந்த முதல்ல கவிடுத்து, காலில் எங்கடா காயம்? அந்த மேல் வஸ்திரத்தை கிழிச்சு பெருமாள் தன் கையால் யானையோட காலை பிடிச்சு யானையோட காலில் அப்படியே மருந்து போட்டு கட்டுனாராம். அப்போ யானையோட கை பெருமாள் காலை பிடிச்சது, பெருமாளோட கை யானையோட காலை பிடிச்சது. அடுத்தது புரு நிர்கலித அஸ்ருதாரயோகோ, யானை கதறி கதறி கண்ணீர் விடுறதான். ஏன்னா பெருமாள் போய் என் காலை பிடிச்சி மருந்து வைக்கிறாரேன்னு யானை கண்ணீர் விடுறதான். பெருமாளும் கண்ணீர் விடுறாராம். ஐயோ, யானை காலில் இவ்வளோ பெரிய காயமாயிடுத்தே, நான் தாமதிச்சுட்டேனே, கூப்பிட்டதும் வரணும்னு நினைச்சேனே, கூப்பிடாமலே வந்திருந்தா காயமாயிருக்காதேன்னு பெருமாள் கண்ணீர் விடுறாராம். அப்போ 2 பேரும் மெய் செலுத்து நிற்கிறார்கள். 2 பேரும் தன் கையால் இன்னொருத்தர் காலை பிடிக்கிறார்கள். 2 பேரும் கண்ணீர் சிந்துகிறார்கள். அந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டேனேன்னு இந்த ஸ்லோகம் பாடுறார் வில்லூர் சுவாமி. புலகாஞ்சித சர்வகாத்திரையோகோ புனருக்தாங்கிரி கராபிமர்ஷயோகோ புருனர் நிர்கலித அஸ்ருதாரயோகோ புருஹூதானுஜ குஞ்சரேந்திரயோகோ. அத்தோட நிக்கலியாம் பெருமாள் அந்த யானையோட ஒவ்வொரு அவயவத்தையும் தடவி 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 இங்க வலிக்கிறதா அங்க வலிக்கிறதான்னு கேட்டாராம். இதை திருவழுக்கூற்று இருக்கையில திருமங்கையாழ்வார் பாடுறார். 4 திசை நடுங்க, 5 பறவை ஏறி, 4 வாய் மும்மதத்து, 2 செவி, 1 தனி வேழத்து அறந்தையை, 1 நாள் 2 நீர்மடு உள் தீர்த்தனை. இந்த யானையை எப்படி பெருமாள் காப்பாத்தினார்னா 4 வாய். 4 வாய்னா தொங்குகின்ற வாயின்னு அர்த்தம். ஏன்னா திருவழுக்கூற்று இருக்கையோட இலக்கணத்தை பொறுத்தவரை அந்த நம்பருக்கான வேர்டு வந்தால் போகிறோம், அர்த்தத்தில் அந்த நம்பர் வரணும்னு தேவையில்லை. அடியன் இது வரைக்கும் 11 திருவழுக்கூற்று இருக்க எழுதியிருக்கேன். அதனால் அதில் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டு வந்தால் போகிறோம், அந்த அர்த்தம் வரணும்னு தேவை கிடையாது. அதனால் 4 வாய்னா அங்கே தொங்குகின்ற வாயின்னு அர்த்தம். யானைக்கு இந்த கஜேந்திரன் யானையை வர்ணிக்கிறார் திருமங்கையாழ்வார். 4 வாய் தொங்குகின்ற வாய். மதத்து 3 இடத்துலேருந்து மதம் வருது. 2 கண்ணு, 1 பின்பகுதி, 2 செவி, 2 காது, 1 தனி வேழத்து அறந்தை. என்னப்பா இது, யானையை போய் ஆழ்வார் வர்ணிச்சுட்டு இருக்கார். பெருமாளை விட்டுட்டு 4 வாய் தொங்குகின்ற வாய், 3 மதத்து 3 மதம், 2 செவி 2 காது, 1 தனி வேழம். எதுக்குன்னா வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அங்கே வியாக்கியானம் பண்ணார். இந்த ஒன்னொன்னையும் பெருமாள் தடவி தடவி பார்த்தாராம். 4 வாய், ஏ கஜேந்திரா, உன்னுடைய 4 வாயில எந்த காயமும் இல்லையே. முதல்ல கடிச்சது காலில் தான், ஆனால் பெருமாளுக்கு துடிப்பு, ஏண்டா உன் வாயில ஒன்றும் காயப்படலையே,
மும்மதத்து 2 கண் பின்பகுதி எந்த காயமும் இல்லையே, இரு செவி உன் 2 காதுக்கும் எந்த காயமும் இல்லையே, ஒரு தனி வேழம் உன்னுடைய உடம்புக்கு எந்த காயமும் இல்லையே, தொட்டு 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 பெருமாள் யானே உனக்கு அடிபடலையா, எந்த காயமும் இல்லையே என்று கேட்டு கேட்டு அந்த யானை சமர்ப்பித்த தாமரை புஷ்பத்தையும் திருவடியில ஏத்துண்டு இப்ப அந்த யானையை தடவி கொடுத்தான் இல்லையா, பகவானுடைய ஸ்பர்ஷத்தாலே கஜேந்திரனுக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டு கஜேந்திரோ பகவத் ஸ்பர்ஷாத்து விமுக்தா அஜ்ஞான பந்தனாத்து பிராப்தோ பகவதோ ரூபம் பீதவாசா சதுர்புஜகா. இப்போ பகவானை போலவே வடிவம், ஏன்னா வைகுண்டம் போயிட்டா அவரை போலவே 4 கை பீதாம்பரம் அதெல்லாம் வந்துடும். அதுக்காக உலகத்தை ஆளும் ஆற்றல்லாம் வராது. பிரம்மசூத்திரத்தில் ஜெகத் வியாபார வர்ஜம்னு வியாசர் ஒரு சூத்திரமே வச்சுட்டார். இந்த உலகை படைத்தல் காத்தல் அழித்தல் அதெல்லாம் அவர் தான் பண்ணுவார். அதனால சில பகவானுடைய குணங்கள் அவருக்கே தான், ஆனால் ஒரு சில குணங்கள்ல அவரை போல ஆயிடலாம். அந்த வகையிலே இந்த யானை பார்த்தா பகவானை போலவே தன்மை அடைந்ததான். அகஸ்தியர் கொடுத்த சாபம், இந்திரத்யும்னனுக்கு கொடுத்த சாபம் இப்போது நீங்கி விட்டது. இப்போ பகவான் இந்த யானையை பார்த்து சொல்றான் ஒரு வார்த்தை. அதுக்கு தான் அந்த வர்ணனையை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பெருமாள் யானைகிட்ட சொல்றார், கஜேந்திரா, யார் ஒருத்தர் காலை அருணோதய காலத்தில் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி அருணோதயத்தில் ஒன்னையும் என்னையும் நினைக்கிறான்னு சொல்லலை, இந்த சரசையும் இந்த மலையையும் இதில் உள்ள தாழ்வரையையும் இதில் உள்ள காடு மரங்களையும் புதர்களையும் சிகரங்களையும் சுற்றி உள்ள பார்க்கடலையும் ஸ்வேத தீபத்தையும் யார் ஒருத்தர் அருணோதய காலத்தில் நினைக்கிறாளோ அவளுடைய பாபங்கள் நீங்கும்னு சொல்லியிருக்கார். அதனால கஜேந்திர மோட்சத்துக்கு மட்டும் வெறும்ன யானையையும் பெருமாளையும் கருட வாகனத்தையும் நினைத்தால் போதாது. அதுக்கு தான் டீட்டெயில்டாக வர்ணிச்சோம். அந்த பார்க்கடல் அப்படியே ஜூம் இன், அங்கே ஸ்வேத தீபம், அதில் திரிக்கூட்ட மலை, அதில் 3 சிகரம், அதில் ஒரு தாழ்வரை, அதில் ஒரு தோட்டம், அதில் பல மரங்கள், அதுக்கு நடுவில் ஒரு பொய்கை, அதில் பல புஷ்பம், அங்கே ஒரு முதலை, யானையின் கால கவியிருக்கு, பெருமாள் வந்து காப்பாத்தினார்னு தியானிச்சாதான் பாபங்கள் போகும்னு பெருமாள் சொல்லியிருக்கார். அதனால தான் அந்த வர்ணனை ஆரம்பத்தில் விரிவாக சொன்னோம். எப்போவுமே அடியன் எந்த ஒரு செகண்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அத்தனையும் அவ்வளோ மேனவர்ஸ், நீங்கள்லாம் பல வேலைகள்லாம் விட்டுட்டு வந்திருக்கு. நாம் ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணால் அது 1000 செகண்ட் வேஸ்ட் பண்ண மாதிரி, ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு செகண்ட் வேஸ்ட் ஆகும். அதனால சொன்ன வர்ணனை எதுவுமே வேஸ்டாக சொல்லவில்லை, அத்தனையுமே நாம் நினைக்க வேண்டும்னு பெருமாள் சொல்கிறார். சொல்லிட்டு இவன் அழிச்சுன்னு போகிறார். இப்போ தான் தேவர்கள்லாம் வந்து இறங்கி அப்படியே கொஞ்சம் மெல்ல மெல்ல கஜேந்திர மோட்சம் சேவிக்கிறாளாம். இது விஷ்ணு தர்மத்தில் உள்ள ஸ்லோகம். கஜேந்திர மோக்ஷணம் திருட்வா சர்வே சேந்திர புரோகமாக பிரம்மாணம் அக்ரதः கிருத்வா சர்வே பிராஞ்சலயோ பவன் வவந்திரே மகாத்மானம் பிரபும் நாராயணம் ஹரிம். கரெக்டாக அந்த கிளைமாக்ஸுக்கு முன்னாடி வர மாதிரி எல்லா தேவர்களும் வந்து சேர்ந்துட்டா. அப்பா மோட்சம் போகிறதுக்குள்ள ஒரு முறை பார்க்கணும்னு நினச்சோம், வந்துட்டோம். இப்போ அந்த தேவர்கள் எல்லோரும் துதி செய்ய இந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்து பெருமாள் என்ன பண்ணாராம், விசேஷமான பக்தர்களுக்கு, இது நடாதூரம்மாள் பிரபன்ன பாரிஜாத்தம்ங்கிற நூலில் தெரிவிக்கிறார். பொதுவாக வைகுண்டம் போகணும்னா அர்ச்சிராதி கதிங்கிற ஒரு மார்க்கத்தில் போகணும், பல உலகங்களை கடந்து போகணும். அதை சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது. அர்ச்சிஷமேவ அபிசம்பவந்தி அர்ச்சிஷோகா அன்ன ஆபூரியமான பட்சம் ஆபூரியமான பக்ஷாத் யான் ஷடுதங்கேசி மாசான்ஸ்தான் மாசேபிய சம்வத்சரம் சம்வத்சராத் ஆதித்யம் ஆதித்யாத் சந்திரமசம் சந்திரமசோ வித்யுதம் தத்புருஷோ மானவஹா ச ஏனான் பிரம்ம கமயதி ஏஷ தேவபதோ பிரம்மபதா ஏதேன பிரதிபத்தியமானாக இமம் மானவமாவர்த்தம் நாவர்த்தந்தே நாவர்த்தந்தேன்னு உபகோசல வித்யா சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கு. இப்படி பல ரூட்ல அவன் போறான். அமானவ புருஷன் என்பவன் வழிநடத்தி செல்வான்னு இது ஜெனரல் ரூலாம். விசேஷ பக்தர்களுக்கு பெருமாள் என்ன பண்ணுவாராம், இவர்கள் இப்படி அமானவனால் பல லோகங்களை தாண்டி வர வரைக்கும் பெருமாளுக்கு பொறுக்காதான். அவரே கருட வாகனத்தில் வந்து ஸ்ட்ரெயிட்டா கருடன் தோளில் ஏற்றி உட்கார வச்சுட்டு இவரே ஸ்ட்ரெயிட்டா வைகுண்டத்துக்கு அழைத்து செல்வாராம். அதுபோல இந்த கஜேந்திரனை பகவான் என்ன பண்றான், வாடான்னு சொல்லி கருட வாகனத்தில் தூக்கி உட்கார வச்சுட்டானா. போகும்போது வார்த்தை சொல்லிட்டு போகிறான், ஏமாம் ஸ்துவந்தி அனேனாங்க பிரதிபுத்திய நிஷாத்தியே தேஷாம் பிராணாத்தியே சாகம் ததாமி விமலாம் கதிம். கஜேந்திரா, நீ சொன்ன கஜேந்திர ஸ்துதியை யாரெல்லாம் காத்தால சொல்கிறாளோ அவள் எல்லாருக்கும் நான் மோட்சம் கொடுப்பேன். யதானு கீர்த்தயந்தி ஏத்தது ஸ்ரேயஸ்காமா த்விஜாதயா சுஜய பிராதருத்தாய
துஸ்வப்னாதி உபசாந்தையே. யார் ஒருத்தர் காலையில் எழுந்ததும் கஜேந்திர மோட்சம் நினைக்கிறாளோ அவளுக்கு எப்போதுமே கெட்ட கனவுகள் என்பது வராது. அப்போ கஜேந்திர மோட்சம் நினைக்கிறவளுக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கும், கெட்ட கனவுகள் வராது. இது அப்படியே விஷ்ணு தர்மத்தில் யுதிஷ்டிரருக்கு பீஷ்மர் அம்பு படுக்கையிலேருந்து சொல்லி, அதனால தர்மபுத்திரா உனக்கு கெட்ட சோப்பனம் வராமல் இருக்கணும்னா கஜேந்திர மோட்சத்தை நினைச்சுக்கோ. காலை எழுந்ததும் எதை தியானம் பண்ணணும்னா கஜேந்திர மோட்சம். அதற்காகத்தான் நடாதுரம்மாள் அருளிய ஸ்லோகம், கிராக கிரஸ்தே த்விபேந்திரே ருததி சரபசம் தார்க்ஷ்யமாருஹ்ய தாவன்னு வியாகூர்ணன் மால்யபூஷா வசன பரிகரோ மேக கம்பீர கோஷகா ஆபிப்ராணோ ரதாங்கம் சரமசிமபயம் சங்கசாப்போ சகேட்டௌ ஹஸ்தை கௌமோதகீமப்யவது ஹரிரசௌ அங்கசாம் சங்கதேர் மகா என்ற ஸ்லோகம் சொல்லி தியானம் பண்ணணும். அது சரி, அதை ஏன் காத்தால நினைக்கணும்னு சொல்கிறோம்னா, இந்த கஜேந்திர மோட்சத்துக்குள்ள ஒரு சின்ன தத்துவம் இருக்குது. இதையும் அடியன் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி குஞ்சர ரஞ்சனத்தில் பாடியிருக்கார். மனோமதியம் மதனாதி கிண்ணம் கிராகேண தீர்கேண கிரகீத பாதம் மனோக்ய மாதங்க தயோபபன்னம் மாதங்க சம்ரக்ஷக பாலயேதாக. இந்த கஜேந்திர மோட்சம் உணர்த்தும் தத்துவம் என்னன்னா, அந்த கஜேந்திரன் தான் ஜீவாத்மாக்களாகிய நாம ஒத்தொத்தரும் கஜேந்திரன். நாமும் ஒரு சேறு பொய்கைக்குள்ளே மாட்டிட்டோம். எதுனா பிறவி பிணிங்கிற சம்சாரம், இதுதான் சேற்று பொய்கை. அதையாவது ஒரு முதலை தான் பிடிச்சி இழுத்துது. நம்மை ஐம்புலன்கள் என்னும் 5 முதலை பிடிச்சி உலகியல் வாழ்க்கைக்குள்ளே இழுக்கிறது. இந்த கஜேந்திரன்கிற ஜீவாத்மா புலன்கள்லேருந்து தப்பிச்சு தானாக வெளியில் வர முடியுமான்னு பார்க்கறது முடியல. 1000 வருஷம், அதாவது ஆயிரக்கணக்கான பிறவிகள் போராடினாலும் நம் முயற்சியால் பகவான் அடைய முடியலை. அப்போ தான் புரிஞ்சுக்கிறோம், நாம் எவ்வளோ முயன்றாலும் அவனை போய் தொட முடியாது, அவன் வந்து அனுகிரகம் பண்ணாதான் உண்டுன்னு புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுட்டு இந்த கஜேந்திர மோட்சத்தை தியானித்து நாமும் பகவானை அழைத்தால் கஜேந்திரனை காக்க எப்படி பகவான் ஓடி வந்தானோ அதே போல இந்த ஐம்புலன்களாகிய முதலையும் பகவான் வெட்டிவிட்டு ஜீவாத்மாங்கிற கஜேந்திரனை பகவான் என்ன பண்றான்? கரை சேர்க்கிறான். பொய்கைக்குள்ள மாட்டின்ட்டோம், கரை சேர்க்கிறான். எங்கன்னா விரஜா நதிக்கரையான வைகுண்டத்தில் கொண்டு போய் நம்மை பகவான் சேர்க்கிறான் என்று நம் ஒத்தொத்தனையும் பகவான் எப்படி ரட்சிக்கிறான் என்பதை சொல்வதுதான் கஜேந்திர மோட்சம். அதனால தான் கார்த்தால அதை நினைக்கணுங்கிறார். அது மட்டும் இல்லை, இதை நினைப்போர் எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஜெயத்தோட பூர்த்தி பண்ணணும் இல்லையா? உபன்யாசத்தோடரும் அடுத்த 3 நாள் ஜெயம் வெற்றியோடு நடக்கணும். இந்த கஜேந்திர மோட்சத்துக்கு எங்கள் பிராச்சாரியன் அருளிய இன்னொரு ஸ்லோகம், இதை நினைக்கிறவாளுக்கெல்லாம் ஜெயம் கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தில் பாருங்க எவ்வளோ ஜா இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஜயாத்யாயாம் கீதாம் விஜய சுகிருதேயோ புவிஜகௌ ஜயம் குர்வன் வியாசஹா ஸ்வயமபி யஜன் ஸ்வஞ்ச பகுதா ஜகத்ராணம் குர்வன் அபி கில கஜத்ராணமபியஹ ஜகநாத சுவாமி ஜனயது ஜயம் நஸ்ஸகி சதா. சான்ஸ்கிரிட்டில் ஜயன்னா 18ன்னு அர்த்தம். ஜயாத்யாயாம் கீதாம், ஜெயங்கிற 18 அத்தியாயம் கொண்ட கீதையை விஜயனுக்கு உபதேசித்தவன் பகவான். விஜயன்னா அர்ஜுனன். அப்போ ஜெய அத்தியாயம் கொண்ட கீதையை விஜயனுக்கு சொன்னான். அவனே என்ன பண்ணான்னா வியாசராக அவதரித்து ஜெயம் குர்வன், ஜெயத்தை கம்போஸ் பண்ணான். மகாபாரதத்துக்கு ஜெயம்னு ஒரு பேர் உண்டு. ஜெயம் என்று அழைக்கப்படும் மகாபாரதத்தை வியாசராகி அவனே கம்போஸ் பண்ணி யஜன் ஸ்வம்ச பகுதா, தன் பெருமையை அவனே வியாசர் வடிவத்தில் எடுத்து சொன்னான். அந்த பகவான் ஜகத்ராணம் குர்வன் அபிக்கில கஜத்ராணம் அபியகா, இந்த ஜகத்தை காக்கக்கூடிய பகவான் அந்த யானை கஜம் அழிச்சு சொல்லியோ, கஜம் கஜேந்திரன் அழைக்கவும் ஜகத்தை மறந்துட்டு கஜத்தை காப்பாற்ற போயிட்டானா. ஜகம் திருப்பி போட்டா கஜம், ஜகம்னா உலகம், கஜம்னா யானை. கஜம் அழைக்கவும் ஜகம கூட மறந்துட்டு கஜத்தை காக்கிறதுக்காக போனானே அந்த ஜெகநாத சுவாமி ஜனயது ஜெயம், ஜாஃபார் ஜெயம் வெற்றி. அதனால அந்த ஜெகநாதன், அந்த கஜத்துக்கும் நாதன் அந்த பகவான் இந்த ஸ்லோகத்தை யாரெல்லாம் சொல்றாளோ அவளுக்கும் ஜெகம்ம கூட மறந்துட்டு கஜம்னு ஓடினானே, அதுபோல ஜெகத்தையும் மறந்துட்டு இந்த ஜெய ஸ்லோகத்தை யார் சொன்னாளோ அவ எல்லாருக்கும் வாழ்க்கையிலே ஜெயத்தை தருவான் அந்த கஜேந்திர வரதன். ஜயாத்யாயாம் கீதாம் விஜய சுருதேயோ புவிஜகௌ ஜெயம் குர்வன் வியாச ஸ்வயமபி யஜன் ஸ்வஞ்ச பகுதா ஜகத்ராணம் குர்வன் அபி கில கஜத்ராணம் அபியகா ஜெகநாத சுவாமி ஜனயது ஜெயம் நஸ்ஸகி சதா என்று சொல்லி இந்த உபன்யாச தொடரையும் ஜெயத்தோடு வெற்றிகரமாக அவனை பூர்த்தி பண்ண வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் ஓணத்துக்காக வாமன ஜெயந்தி ஸ்பெஷல் வாமனாவதாரம். ஒரு கேள்வி, வாமனமூர்த்தி 3வது அடியை எங்கே வச்சார்?
மகாபலி தள்ள தான் வச்சார், அதுதான் இல்லை. வாமனமூர்த்தி 3வது அடியை எங்கே வைத்தார் என்பதை நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.